Hello guys and friends, welcome to Coding Camp Tamil. ஸோ இந்த வீடியோவில் வந்து ரியாக்டில் எப்படி ஒரு க்ரெட் ஆப்ரேஷன்ஸ் எப்படி பண்ணுறது அப்படின்றது தான் டீட்டெயிலாக பார்க்க போகிறோம். இதில் வந்து பேசிக்காக நான் ஃபஸ்ட்டு ஒரு டெமோ மாதிரி உங்களுக்கு காட்டுறேன். ஸோ தட் உங்களுக்கு ஒரு அண்டர்ஸ்டாண்ட் கிடைக்கும் எப்படி வந்து டெலீட்டு க்ரியேட்டு அப்டேட்டில் எப்படி ஒர்க் ஆகுது அப்படின்றது. ஸோ இதுதான் நம்ம க்ரியேட் பண்ணியிருக்க யூஐ. ஸோ இதில் ஃபஸ்ட்டு வந்து நான் பார்த்திங்கன்னா க்ரியேட் ரெக்கார்ட் போகிறேன். அதில் வந்து ஃபஸ்ட் நேம் வந்து என்ட்ரி பண்ணுறேன் சிவான்னு. தென் இமெயில் வந்து என்ட்ரி பண்ணுறேன். ஃபோன் நம்பரை வந்து 2 3 4 5 6 கொடுக்குறேன். ஏஜ் வந்து 25 அப்படின்றது கொடுத்துட்டு ஒரு ரெக்கார்டு வந்து நான் இப்போ புதுசாக க்ரியேட் பண்ண போகிறேன். ஸோ தட் நான் சப்மிட் கொடுக்குறேன். சப்மிட் கொடுத்தோடனே எனக்கு எக்ஸிஸ்டிங்காக இருக்கிற 3 ரெக்கார்டோட புதுசாக ஒரு ரெக்கார்டு வந்து ஆட் ஆகிருக்கு. ஸோ க்ரியேட் கரெக்டாக ஒர்க் ஆகுது. இப்போ வந்து அப்டேட் கரெக்டாக ஒர்க் ஆகுதுன்றதை டெஸ்ட் பண்ணிக்கலாம். ஸோ 6க்கு அப்புறம் நான் 7 கொடுக்குறேன். தென் வந்து சிவாக்கு அப்புறம் ஒரு ஏ கொடுத்துட்டு அப்டேட் கொடுத்தேன்னா எனக்கு வந்து அந்த அப்டேட் வந்து இந்த இடத்துல கரெக்டாக ரிஃப்ளெக்ட் ஆகுதா அப்படின்றத வந்து நான் பார்த்தேன்னா கரெக்டாக ரிஃப்ளெக்ட் ஆகுது. ஸோ 6க்கு அப்புறம் நம்ம 7 கொடுத்தது வந்திருக்கு. சிவாக்கு அப்புறம் கடைசி இங்கே ஒரு ஏ போட்டிருந்தோம், அதுவும் வந்திருக்கு. நெக்ஸ்ட்டு டெலிட் கரெக்டாக ஒர்க் ஆகுதான்னு செக் பண்ணிடலாம். டெலிட் கொடுத்தோன்னே டெலீட்டும் ஆகிடுச்சு. ஸோ இதுதான் எப்படி நம்ம வந்து ரியாக்டில் எப்படி பண்ணுறது அப்படின்றது தான் டீட்டெயிலாக கோடிங் வந்து உங்களுக்கு நான் எக்ஸ்பிளைன் பண்ண போகிறேன். ஸோ அதுக்கு முன்னாடி பார்த்திங்கன்னா நான் வந்து உங்களுக்கு எல்லாத்துக்கும் சாரி சொல்லிக்கணும். ஏன்னா எல்லோரும் மன்னிச்சிடுங்க. ஆக்சுவலாக நான் இந்த சேனல் க்ரியேட் பண்ணி ரொம்ப வருஷம் ஆகிடுச்சு. நடுவில் என்னால் தொடர்ந்து வீடியோ போட முடியல. ஏன்னா என்னால் வந்து பர்சனல் கமிட்மெண்ட்ஸ்னால என்னால் தொடர்ந்து வீடியோ போட முடியல. இதுக்கப்புறம் கண்டிப்பாக நான் வந்து தொடர்ந்து உங்களுக்கு ரியாக்டில் நோடில் இல்லை மல்டிபிள் லாங்குவேஜஸில் வந்து வீடியோஸ் போட ட்ரை பண்ணுறேன். கண்டிப்பாக நான் போடுவேன். பட் உங்களோட சப்போர்ட் எனக்கு தேவைப்படுது. ஸோ கண்டிப்பாக தொடர்ந்து சப்போர்ட் பண்ணுவீங்கன்னு நான் எதிர்பார்க்குறேன். ஸோ வாங்க வீடியோ ஸ்டார்ட் பண்ணலாம். ஸோ ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா இப்போ வந்து ரியாக்டில் நான் அஃபிஷியல் வெப்சைட் போய்கிட்டேன். பேசிக்காக எந்த ஒரு சிம்பிளாக ஒரு ஆப் க்ரியேட் பண்ணுறதுக்கான ஒரு கமாண்ட் வந்து டாக்குமெண்டேஷனில் ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க. ஸோ அது பார்த்திங்கன்னா நம்ம என்பிஎக்ஸ் க்ரியேட் ரியாக்ட் ஆப், தென் நம்ம க்ரியேட் பண்ண போகிற ஆப்போட நேம் கொடுத்தாலே வந்து அது வந்து அந்த ஆப் நம்மளுக்கு வந்து க்ரியேட் பண்ணி கொடுக்கும். இது ஜஸ்ட் எப்படின்னா ஒரு பேசிக் ஆப்பை வந்து நமக்கு வந்து க்ரியேட் பண்ணி கொடுக்கும். ஸோ அதுக்கப்புறம் வந்து நம்ம அதில் என்ன ஒரு நம்மளுக்கு ஏற்ற லாஜிக் மாதிரி அதை ஆல்ட்ரு பண்ணிவிட்டு நம்ம அதை மாடிஃபிகேஷன் பண்ணி நம்மளுக்கு ஏற்ற நீடு மாதிரி அதை வந்து நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ நான் ஜஸ்ட் வந்து உங்களுக்கு வந்து இது எப்படி க்ரியேட் பண்ணுறது அப்படின்றத பார்க்கலாம். இது மட்டும் சொல்கிறேன். ஜஸ்ட் இந்த கமாண்டை நான் காப்பி பண்ணிக்கிறேன். காப்பி பண்ணிவிட்டு என்னோடய டெர்மினலில் பேஸ்ட் பண்ணிவிட்டு இந்த ஃபோல்டர் நேம் மட்டும் மாற்றிக்கிறேன். ஸோ நம்மளோட ஆப் நேம் மட்டும் வேறு வைக்க போகிறேன். ஸோ நம்ம இப்போ என்ன பார்க்க போகிறோம்னா க்ரெட் ஆப்ரேஷன் பார்க்க போகிறோம். ஸோ தட் நான் வந்து ஒரு க்ரெட் ஆப் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ரியாக்டில் பேசிக்காக சிம்பிளாக வந்து ஒரு ஆப் ஒன்று க்ரியேட் பண்ணுறேன். சப்போஸ் உங்களுக்கு வந்து இதில் ரியாக்டில் இல்லை பேசிக்காக இல்லை வந்து எதாவது டவுட்ஸ் இருந்துச்சுனாலோ இல்லை எதாவது கிளாரிஃபிகேஷன் இருந்துச்சுனாலோ கமெண்ட்டில் கண்டிப்பாக சொல்லுங்கள். நான் உங்களுக்கு அதை ரெக்டிஃபை பண்ணுறேன். ஸோ தட் உங்களுக்கு ஒரு நல்ல அண்டர்ஸ்டாண்டிங் கிடைக்கும். ஜஸ்ட் என்ட்ரு கொடுக்குறேன். இது வந்து நம்மளுக்கு வந்து ஒரு புது ஆப், பேசிக்கான ஆப் வந்து இது க்ரியேட் பண்ணி கொடுக்கும். ஸோ பார்த்தீங்கன்னா இது இன்ஸ்டால் ஆக ஸ்டார்ட் பண்ணிடுச்சு. ஸோ இட் வில் டேக் கப்புள் ஆஃப் செகண்ட்ஸ் ஆர் கப்புள் ஆஃப் மினிட்ஸ். ஆக்சுவலாக இந்த மாதிரி ஹாப்பி ஹேக்கிங் அப்படின்னு வந்துருச்சுனாலே என்பிஎம் ஸ்டார் இந்த மாதிரி வந்துச்சுனாலே சக்ஸஸ்ஃபுல்லாக வந்து உங்களுக்கு ரியாக்டோட பேசிக் ஆப் ரெடி ஆகிடுச்சு அப்படின்றது அர்த்தம். சப்போஸ் உங்களுக்கு எதாவது இஷ்யூ இதில் இருந்துச்சுன்னா நீங்கள் வந்து எப்படி இதில் வந்து நோட்.js வந்து இன்ஸ்டால் பண்ணணும், இல்லை இன்ஸ்டால் பண்ணிவிட்டு ட்ரை பண்ணிங்கன்னா உங்களுக்கு இது வந்து கரெக்டாக ஒர்க் ஆகும். பட் இந்த மாதிரி உங்களுக்கு வந்துச்சுன்னா இது கரெக்டாக இன்ஸ்டால் ஆகிடுச்சு அப்படின்றது அர்த்தம். இப்போ நம்மளுக்கு வந்து ஒரு ஆப் வந்து பேசிக்காக ரியாக்டில் க்ரியேட் ஆகிடுச்சு. இதுக்கப்புறம் அதில் ஃபர்தராக எப்படி வந்து நம்ம வந்து ஒரு க்ரெட் ஆப்ரேஷன்ஸ் எப்படி பண்ணுறது அப்படின்றத பார்க்கலாம். ஸோ நான் இப்போ அந்த ஃபோல்டருக்குள்ளே போய்கிட்டு இதுதான் நம்ம க்ரியேட் பண்ண ஆப்பு. இது வந்து நான் VS Codeல ஓப்பன் பண்ணிக்கிறேன். இதுதான் நம்ம க்ரியேட் பண்ண ஆப்பு, க்ரெட் ஆப்புன்னு சொல்லிட்டு க்ரியேட் பண்ணியிருக்கோம். இது வந்து நான் எக்ஸிஸ்டிங்காக பண்ணி உங்களுக்கு டெமோ கொடுத்ததுக்காக க்ரியேட் பண்ண ஆப்பு.
ஸோ இப்போ நம்ம க்ரியேட் பண்ணது வந்து CRUD ஆப் அப்படின்னு சொல்லிட்டு தான் க்ரியேட் பண்ணியிருக்கோம். இதில் சோர்ஸ்குள்ளே போனீங்கன்னா வந்து ஜஸ்ட் இதை ஃபஸ்ட் ரன் பண்ணி பார்ப்போம் நம்ம என்ன வருது பேசிக் அவுட்புட் அப்படின்றத. அதில் npm ஸ்டார்ட்னு கொடுக்குறேன். இதில் எது எரர் வருது. ஓகே, நம்ம வந்து பேரண்ட் டைரக்டரிலேருந்து ரன் பண்ணியிருக்கோம். ஸோ நம்ம வந்து CRUD ஆப்குள்ளே போய்க்கிறேன். கிளியர் பண்ணிவிட்டு npm ஸ்டார்ட் கொடுத்துட்டேன். நம்மளோட பேசிக் ஆப் ஃபஸ்ட்டு ரன் ஆகும். ஸோ நான் ஆல்ரெடி உங்களுக்கு டெமோ காட்டின ஆப் வந்து லோக்கல் ஹோஸ்ட் 3000 ரன் ஆகிட்டுருக்கு. ஸோ அது இப்போ நம்மக்கிட்ட என்ன கேட்குதுன்னா, ஆல்ரெடி 3000 ஒரு ஆப் ரன் ஆகிட்டுருக்கு, நான் உங்களுக்கு வேறு ஏதாவது போர்ட்டில் ரன் பண்ணுவோம் அப்படின்னு கேட்குது. நான் ஜஸ்ட் லைக் எஸ்ன்னு கொடுக்குறேன். ஸோ இது என்ன பண்ணோம்னா, இன்னொரு போர்ட்டில் வந்து நமக்கு வந்து அந்த இன்னொரு ஆப்பை வந்து ரன் பண்ணி கொடுக்கும். இப்போ பார்த்தீங்கன்னா பழைய ஆப் வந்து நம்மளுக்கு 3000 ரன் ஆகிட்டுருக்கு. நான் இது உங்களுக்கு டெமோ காட்டுறதுக்காக யூஸ் பண்ண ஆப்பு. இப்போ புதுசாக ஃபர்ஸ்ட்லேருந்து ஃப்ரெஷ்ஷாக க்ரியேட் பண்ணுற ஆப் வந்து 3001 வந்து போர்ட்டில் வந்து ரன் ஆகிட்டுருக்கு. கம்பைல் ஆகி முடிஞ்சிருச்சு. இதுதான் வந்து பேசிக்காக சக்ஸஸ்ஃபுல்லாக ஒரு ரியாக்ட் ஆப் க்ரியேட் ஆனதுக்கப்புறம் யூஐ நம்மளுக்கு இப்படி தான் இருக்கும். இதில் வந்து நம்மளுக்கு எடிட் பண்ணி நம்ம எப்படி மாற்றணுன்றதை நம்ம ஃபர்தராக பார்க்கலாம். ஸோ இப்போ இதில் வந்து நம்மளுக்கு எல்லா ஃபைல்ஸுமே நமக்கு தேவையில்லை. ஏன்னா இனிஷியலாக இப்போ தான் நம்ம க்ரியேட் பண்ணுறதுனால நம்ம ஒரு சில ஃபைல்ஸ் மட்டுமே நமக்கு போதுமானது நம்மளோட CRUD ஆப்ரேஷன்ஸ் பண்ணுறதுக்கு. இப்போ இதில் பார்த்தீங்கன்னா எனக்கு வந்து இந்த டெஸ்ட் ஃபைல் தேவையில்லை, தென் இந்த லோகோ தேவையில்லை, இந்த டெஸ்ட் தேவையில்லை. ஜஸ்ட் இதை டெலிட் பண்ணலாம். ஏன்னா உங்களுக்கு ஃபஸ்ட் டைம் பார்க்கும்போது இது வந்து உங்களுக்கு கிளியராக உங்களுக்கு அண்டர்ஸ்டாண்ட் ஆகணுன்றதுனால நமக்கு என்ன தேவையோ அதை மட்டுமே நான் வந்து இந்த ரியாக்ட் ஆப்பில் வச்சுருக்கேன், உங்களுக்கு புரியணுன்றதுக்காக மட்டும். இப்போ நமக்கு எரர் வருது. ஏன்னா நம்ம நிறைய ஃபைல்ஸை டெலீட் பண்ணிட்டோம். இதோட ரெஃபரன்ஸ் வந்து இன்னொரு ஃபைலில் இருக்கலாம். அதையும் போயிட்டு நம்ம வந்து ரிமூவ் பண்ணணும். ஸோ தட் நம்மளுக்கு இந்த எரர் எல்லாமே கிளியர் ஆகிடும். இது டெலீட் பண்ணிட்டோம், ரிமூவ் பண்ணிடலாம். லோகோ எடுத்தாச்சு, இந்த இமேஜ் தேவையில்லை, இந்த ஹெடர் தேவையில்லை. ஜஸ்ட் டெஸ்ட்டு மட்டும் நான் ஒரு அப்டேட் பண்ணிக்கிறேன். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா சோர்ஸ்குள்ளே ரிப்போர்ட் வைட்லஸ் எங்கே கால் பண்ணியிருக்காங்க, இண்டெக்ஸ் போகிறோம். இந்த இடத்துல வந்து இதை கால் பண்ணியிருக்காங்க. இதை நம்ம டெலீட் பண்ணிட்டோன்றதுனால இதை நான் ரிமூவ் பண்ணிக்கிறேன். சேவ் பண்ணுறேன். இப்போ சக்ஸஸ்ஃபுல்லாக ரன் ஆகிடுச்சு. இப்போ நம்ம போய் பார்த்தோன்னா டெஸ்ட்டுன்றது வந்துருச்சு. இது நம்ம இந்த இடத்துல அப்டேட் பண்ணது. இப்போதைக்கு நம்மளோட CRUD ஆப்ரேஷன் பண்ணுறதுக்கு பேசிக்காக நம்மளோட ஆப் வந்து ரெடி ஆகிடுச்சு. இதுக்கப்புறம் ஃபர்தராக நம்ம என்னென்ன ஸ்டெப்ஸ் ஆட் பண்ணலான்றதை பார்க்கலாம். இப்போ ஆக்சுவலாக நம்ம ப்ராஜெக்ட் பண்ணுறதுக்கான பார்த்திங்கன்னா சோர்ஸ்குள்ளே தான் நம்மளோட எல்லாவோட பேஜஸோட காம்போனன்ட்ஸ் எல்லாமே க்ரியேட் பண்ணுவோம். பார்த்திங்கன்னா சோர்ஸ்குள்ளே நான் புதுசாக வந்து காம்போனன்ட்ஸ் அப்படின்ற மாதிரி ஒரு ஃபோல்டர் ஒன்று க்ரியேட் பண்ணிக்கிறேன். ஸோ தட் ப்ராஜெக்ட் வந்து பெருசாகும்போது நம்மளுக்கு வந்து கன்ஃபியூஷன் இல்லாமல் இருக்கும். ஸோ இந்த காம்போனன்ட்குள்ளே இந்த ஃபார் எக்ஸாம்பிள் நம்மளோட ஃபூட்டர் தனியாக இருக்குது, இல்லை ஹெட்டர் தனியாக இருக்குது, இல்லை செக்மெண்ட்டாக பிரித்து வச்சு யூஸ் பண்ணுறதுக்கு நம்ம காம்பவுண்டுக்குள்ளே தான் வந்து ஃபோல்டர்ஸ் நிறைய க்ரியேட் பண்ணிவிட்டு அந்தந்த ஃபோல்டர்ஸ்குள்ளே பர்டிகுலரான பேஜஸ்க்கான கோடிங் மட்டும் நம்ம செக்ரிகேட் பண்ணி வச்சுருப்போம். அதுக்காக நான் இப்போ வந்து ஒரு ஃபோல்டர் ஒன்று க்ரியேட் பண்ணுறேன், காம்போனன்ட்ஸ்னு. ஓகே, இப்போ காம்போனன்ட்ஸ்குள்ளே பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு நம்ம வந்து ஒரு பேசிக்காக CRUD ஆப்ரேஷன் பண்ண போகிறதுனால ஜஸ்ட் நான் வந்து ஒரு அரே ஃபைல் ஒன்று க்ரியேட் பண்ணுறேன். இதுக்குள்ளே யூசர்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு
இதுக்குள்ளே பார்த்தீங்கன்னா நான் வந்து ஒரு அரே ஒன்று க்ரியேட் பண்ணுறேன். யூசர்ஸ்னு இந்த அரேக்குள்ளே ஒரு ஆப்ஜெக்ட், இந்த ஆப்ஜெக்டை நம்மளுக்கு வந்து ரெக்கார்டாக ஃப்ரண்ட்டில் வந்து ரிஃப்ளெக்ட் ஆக போகுது. நான் ஃபஸ்ட் ஜஸ்ட் ஒரு 3 ரெக்கார்டு மட்டும் இந்த இடத்துல க்ரியேட் பண்ணிக்கிறேன். இது ஒரு ஆப்ஜெக்ட்ன்றதுனால இதுக்குள்ளே நம்ம வந்து கீ வேல்யூ பேரை வந்து ஸ்டோர் பண்ணிக்கலாம். இதில் வந்து இப்போ ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ஐடி, இது வந்து ஒரு கீ, இதுக்கு வந்து வேல்யூ வந்து நான் 1ன்னு கொடுத்துக்கிறேன். நெக்ஸ்ட்டு நேம் வந்து டாம்னு கொடுக்குறேன். நெக்ஸ்ட்டு இமெயில் வந்து tom@gmail.com. நெக்ஸ்ட்டு மொபைல் நம்பர். மொபைல் நம்பர் ஜஸ்ட் நான் 1 2 3 4 5ன்னு கொடுத்துக்கிறேன். இந்த இடத்துல ஒரு எரர் வருது. ஸோ இந்த இடத்துல நம்ம கம்மா போட்டோம் கோலான் பக்கத்தில். நெக்ஸ்ட்டு ஏஜ் கொடுத்துக்கிறேன். ஏஜ் வந்து ஒரு 20. ஓகே, இந்த ரெக்கார்டு அப்படியே நம்ம காப்பி பண்ணி உனக்கு பேஸ்ட் பண்ணிவிட்டு நேம் மட்டும் சேஞ்ச் பண்ணிக்கிறோம். ஸோ ரெக்கார்ட் நம்பர் ஐடி 2, இது வந்து 3, நேம் வந்து ஃபஸ்ட்டுக்கு வந்து டாம்னு வச்சோம், இதுக்கு வந்து ஜாக், இதுக்கு வந்து ஜான். ஸோ அதே நேம் இமெயில் காப்பி போட்டுக்கிறோம். இங்கே வந்து ஜாக்னு போட்டுக்கிறேன். பார்த்தீங்கன்னா இதில் வந்து நம்பர்ஸில் வந்து ஒரு சேஞ்சஸ் மாதிரி பண்ணிக்கிறேன். இதில் வந்து 6 7, இதில் வந்து ஒரு 8 7 8 போட்டுக்கிறேன். ஏஜ் வந்து 22, இதில் வந்து 21 போட்டுக்கிறேன். ஸோ தட் நமக்கு ஒரு ரெக்கார்டுக்கும் ஐடென்டிஃபை பண்ணுறதுக்காக ஜஸ்ட் ஒரு பர்டிகுலர் வேல்யூஸ் மட்டும் நான் சேஞ்ச் பண்ணி கொடுத்துக்கிறேன். ஃபஸ்ட்டு வந்து நம்ம ஒரு ரெக்கார்ட்ஸ் ஒரு அரே மட்டும் க்ரியேட் பண்ணிக்கிறோம். இது வந்து நம்ம அப்ளிகேஷனில் பேசிக்காக டிஃபால்ட்டாக யூஸ் பண்ணுறதுக்கான ஒரு அரே மட்டும் ஒரு வேல்யூஸ் மட்டும் நம்ம ஃபஸ்ட்டு க்ரியேட் பண்ணிக்கிறோம். நெக்ஸ்ட்டு இப்போ நம்ம க்ரெட் ஆப்ரேஷன்ஸில் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு வந்து நம்ம ஒரு ரெக்கார்டை வந்து க்ரியேட் பண்ணணும். இப்போ இந்த 3 ரெக்கார்டு வந்து டிஃபால்ட் ரெக்கார்ட்ஸ். நம்ம பேஜ் ஓப்பன் பண்ணாலே இந்த 3 ரெக்கார்டும் டிஃபால்ட்டாக ஓப்பன் ஆகும். அதுக்காக இதை நம்ம கொடுத்துக்கிறோம். இப்போ வந்து நம்ம ஒரு க்ரெட் ஆப்ரேஷனாலே க்ரியேட் பண்ணணும், அப்டேட் பண்ணணும், டெலீட் பண்ணணும். அதுக்காக ஒரு புதுசாக வந்து ஒரு பேஜ் ஒன்று க்ரியேட் பண்ணி போகிறோம். இந்த காம்போனன்ட்ஸ்குள்ளே ஒரு நேம் பார்த்தீங்கன்னா நான் க்ரியேட்னு வச்சுக்கிறேன், create.js. இதே மாதிரியே எடிட்டுக்கு ஒன்று வச்சுக்கணும், நம்ம டெலீட்டுக்கு ஒன்று வச்சுக்கணும். எடிட்டு. ஸோ இதுக்கு முன்னாடி நம்ம வந்து இந்த ஸ்டோர் பண்ண இந்த யூசர்ஸில் இருக்க வேல்யூஸ் எல்லாத்தையுமே நம்ம வந்து ஒரு பேஜில் ஷோ பண்ணணும். அதை வந்து ஹோம் பேஜ் வச்சுக்கிறேன். அதுக்கு வந்து நம்ம புதுசாக ஒரு ஃபைல் ஒன்று க்ரியேட் பண்ணிக்கிறோம், home.js. ஸோ ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இந்த home.js ஃபஸ்ட் நம்ம இந்த எல்லா பேஜையும் எடுத்து லிஸ்ட் பண்ண போகிறோம். அதுக்கு வந்து நம்ம பண்ணிக்கிறேன். ஸோ இப்போ home.jsல வந்துட்டு நான் வந்து இம்போர்ட் பண்ணுறேன். இம்போர்ட் ரியாக்டில் ஃபஸ்ட்டு ரியாக்ட் இம்போர்ட் பண்ணியாச்சு. நெக்ஸ்ட் வந்து பட்டன்ஸ், ஏன்னா இதில் வந்து நம்ம டேபிள்ஸு பட்டன்ஸ்லாம் யூஸ் பண்ண போகிறதுனால இதில் நான் எல்லாத்தையுமே வந்து இம்போர்ட் பண்ணிக்கிறேன். இம்போர்ட் button, then table.
எதுலேருந்து இது இம்போர்ட் பண்ணுறோன்னா ரியாக்டோட பூட்ஸ்ட்ராப்லேருந்து இம்போர்ட் பண்ணுறேன். அதுக்கு வந்து நம்ம வந்து ரியாக்டில் இருக்க பூட்ஸ்ட்ராப் வந்து நம்மளோட ப்ராஜெக்டில் இன்ஸ்டால் பண்ணணும். அதுக்கான கமெண்ட்ஸ் வந்து இப்போ நான் உங்களுக்கு சொல்கிறேன். இப்போ நம்ம ப்ராஜெக்ட் வந்து ஆல்ரெடி நம்ம வந்து இன்ஸ்டால் பண்ணலாம். அதோட டெர்மினலுக்கே போகிறோம். அந்த டெர்மினல்லே வந்து இந்த கமாண்ட் கொடுத்துட்டு, அதாவது இப்போ நம்ம வந்து பூட்ஸ்ட்ராப் யூஸ் பண்ணி தான் வந்து டேபிளை க்ரியேட் பண்ண போகிறோன்றதுனால நம்ம அந்த மாடியூலை வந்து இதில் இன்ஸ்டால் பண்ணி போகிறோம். அதுக்கு பார்த்தீங்கன்னா npm i react bootstrap bootstrap தென் அது கூடவே சேர்த்து அந்த டாம் ரியாக்டர் ரவுட்டர் டாம் தென் வந்து பூட்ஸ்ட்ராப்லேயே பர்டிகுலர் வெர்ஷன் வந்து இன்ஸ்டால் பண்ணிப்போம். இதில் வெர்ஷன் பார்த்தீங்கன்னா 5.1.3 தென் ரியாக்ட் ரவுட்டர் டாம். ஸோ ஏன்னா டாம் எலிமெண்ட்ஸ் நம்ம யூஸ் பண்ணுறதுனால இந்த 3 பேக்கேஜ் வந்து இது வந்து நம்ம என்ன உள்ள நம்மளோட ப்ராஜெக்டில் தான் இதை இன்ஸ்டால் பண்ணணும். நம்ம கிரியேட் பண்ணியிருக்கிறது வந்து CRUD ஆப். ஸோ அதுக்குள்ளே போய்க்கிறேன். இதில் வந்து நான் இன்ஸ்டால் பண்ணிக்கிறேன். நமக்கு தேவையான நோட் மாடல்ஸ் வந்து நான் இன்ஸ்டால் பண்ணிக்கிறேன். ஸோ தட் நம்ம வந்து டேபிள் கிரியேட் பண்ணுறதுக்கு இல்லை பட்டன் வந்து யூஸ் பண்ணுறதுக்கெலாம் வந்து இந்த பூட்ஸ்ட்ராப்பில் இருக்கிற யூஐயை வந்து நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். இதில் ஏதோ இஷ்யூ வருது என்னென்னு பார்த்தீங்கன்னா, இது ரியாக்ட் ரவுட்டர் ஸ்பெல்லிங் வந்து தப்பாக இருக்குன்னு நினைக்கிறேன். ஓகே, ஸோ இப்போ நம்ம சக்ஸஸ்ஃபுல்லாக நம்ம போட்ட நோட் மாடல்ஸ் டிபெண்டன்சிஸ் எல்லாமே வந்து நம்மளோட ப்ராஜெக்டில் இன்ஸ்டால் ஆகிடுச்சு. ஸோ தட் அதை நம்ம ப்ராஜெக்டில் அதை யூஸ் பண்ணிக்கலாம். சப்போஸ் உங்களுக்கு வேறு ஏதாவது பூட்ஸ்ட்ராப்பில் நான் வேறு ஏதாவது யூஸ் பண்ண போகிறேன் அப்படின்னாலும் உங்களுக்கு பர்டிகுலர் அந்த மாடியூலை வந்து நீங்கள் டைரெக்டாக இந்த இடத்துல நோட் மாடியூல்ஸை இன்ஸ்டால் பண்ணிவிட்டு நீங்கள் இந்த இடத்துல இம்போர்ட் பண்ணிவிட்டு யூஸ் பண்ண ஸ்டார்ட் பண்ணிடலாம். அப்போ வந்து இம்போர்ட் வந்து பூட்ஸ்ட்ராப் போட்டிருக்கனால பூட்ஸ்ட்ராப் dist css bootstrap.min css. ஸோ இந்த ஃபைலில் இருக்க சிஎஸ்எஸ்ஸை நான் ஆக்சஸ் பண்ணிக்கிறேன் அப்படின்ற மாதிரி நம்ம இந்த இடத்துல வந்து போட்டோம். நெக்ஸ்ட் வந்து நம்மளுக்கு வந்து இப்போ இந்த ஹோம் பேஜுன்றதுனால வந்து நம்மளுக்கு டிஃபால்ட்டாக ஆட் பண்ண யூசர்ஸோட லிஸ்ட் வேணும். அதனால் யூசர்ஸ்னு போட்டு நான் அந்த அரேவை இந்த இடத்துல இம்போர்ட் பண்ணிக்கிறேன். இந்த இடத்துல புதுசாக ஒரு ஃபங்க்ஷன் ஒன்று கிரியேட் பண்ணுறேன். ஃபங்க்ஷன் நேம் வந்து ஹோம்னு கொடுக்குறேன். இதில் பார்த்தீங்கன்னா ஒரு பேஜ்லேருந்து இன்னொரு பேஜுக்கு கண்டிப்பாக நம்ம நேவிகேட் பண்ண வேண்டியது இருக்கும். அதனால் ஹிஸ்ட்ரி யூஸ் பண்ணுறோம். இந்த ஹிஸ்ட்ரி அப்படின்னா நம்ம வந்து ப்ரௌசரில் ஒரு பேஜ்லேருந்து இன்னொரு பேஜுக்கு வந்து நேவிகேட் பண்ணுவோம். ஃபார் எக்ஸாம்பிள் நான் இப்போ ஹோம் பேஜில் இருக்கேன். ஹோம் பேஜ்லேருந்து எடிட் பேஜுக்கு போகணும், அதாவது அப்டேட் பேஜுக்கு போகணும். தென் வந்து அது ஹோம் பேஜுக்கு மறுபடியும் ரிட்டர்ன் வரணும். ஆர்எல்ஸ் வேறு ஏதாவது புதுசாக நான் ஒரு பேஜ் க்ரியேட் பண்ணியிருக்கேன் அதுக்கு போகணும் அப்படின்ற டைமில் நான் இந்த யூஸ் நேவிகேட் யூஸ் பண்ணி நம்ம வந்து அதை ரீடைரக்ட் பண்ணிக்கலாம். அதுக்காக தான் வந்து யூஸ் நேவிகேட் பண்ணுறோம். ஸோ நம்ம வந்து இன்னும் இது இந்த இடத்துல இம்போர்ட் பண்ணலாம், இம்போர்ட் பண்ணிக்கலாம். இம்போர்ட் லிங்க்கும் யூஸ் பண்ணுவோம், லிங்க் யூஸ் பண்ணிக்கலாம். யூஸ் நேவிகேட்
navigate போட்டுட்டு from இது வந்து React DOM-லேருந்து நம்ம இதை எடுத்துக்கிறோம் இந்த பேக்கேஜை. யூஸ் நேவிகேட்டு இந்த இடத்துல போட்டுட்டு இந்த ஃபங்க்ஷனை கால் பண்ணி விட்டுக்கிறோம். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா நம்மளோட யூஐ வந்து நம்ம இதை க்ரியேட் பண்ணி ஆகணும். இதுக்கு வந்து ஸோ ஒரு ஃபங்க்ஷன்னாலே கண்டிப்பாக ஏதாவது ஒன்று ரிட்டர்ன் பண்ணி ஆகணும். அந்த இடத்துல வந்து நம்ம அந்த HTML ரிட்டர்ன் பண்ண போகிறோம். இந்த HTML தான் வந்து என்ன பார்த்தீங்கன்னா நமக்கு ஃப்ரண்ட்-எண்டில் வந்து ரிஃப்ளெக்ட் ஆகும். ஸோ நான் ஒரு டெவ் ஒன்று க்ரியேட் பண்ணிக்கிறேன். ஸோ டெவுக்கு ஸ்டைல் கொடுத்துக்கிறேன். அதுக்கு இது எம்டியாக இருக்கட்டும். நெக்ஸ்ட் வந்து ஒரு டேபிள் ஒன்று க்ரியேட் பண்ணுறோம். ஸோ இந்த டேபிளில் தான் நம்ம க்ரியேட் பண்ணுற ரெக்கார்டு எல்லாமே வந்து இதில் தான் ஷோ ஆக போகுது. ஸோ அந்த டேபிளில் நம்ம வந்து என்ன பண்ண போகிறோம்னா இது வந்து இப்போ பார்த்தீங்கன்னா ஃப்ரண்ட்-எண்டில் வந்து நான் டேபிள் ஆல்ரெடி காட்டணும்ல, இதில் வந்து ஹோவர் ஆகுது, இல்லை இது மட்டும் வந்து ஆஷ் கலரில் தெரிகிறது, இது ஒயிட் கலர். அதுக்கானதை இந்த பார்டர் இருக்குது பார்த்தீங்களா, இதுக்கு மட்டும் டேபிளில் ஸ்டைல் ஆட் பண்ண போகிறோம். ஸோ டிஃபால்ட்டாக வந்து ஸ்ட்ரைப்டு, தென் வந்து பார்டர், தென் ஹோவர், அப்புறம் வந்து இதுக்கு சைஸ் வந்து ஸ்மால் கொடுத்துப்போம். எஸ்எம்னா ஸ்மால் அர்த்தம். நெக்ஸ்ட்டு ஒரு டேபிள்னாலே அதில் வந்து டேபிள் ஹெட் இருக்கணும், தென் டேபிளோட பாடி இருக்கணும். டேபிள் ஹெட்டில் வந்து நம்மளோட என்ன வேல்யூஸ் இருக்கோ அந்த வேல்யூஸோட நேம்ஸ் கொடுப்போம். ஃபார் எக்ஸாம்பிள் இது எல்லாமே நேம். இது வந்து பார்த்தீங்கன்னா டேபிள் ஹெட்டுன்னு சொல்லுவாங்க. இது வந்து டேபிள் பாடி. பட் இது எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ரோ. ஃபஸ்ட்டு வந்து ஒரு டேபிள் ஃபஸ்ட்டு நீங்கள் ஒரு அசியூம் பண்ணிங்க உங்கள்கிட்ட ஒரு டேபிள் இருக்குது. அதில் ஃபஸ்ட்டு இருக்க செக்ஷன் வந்து டேபிள் ஹெட்டு. அதில் வந்து உள்ளே இருக்க வேல்யூஸோட நேம்ஸ் மட்டும் கொடுப்போம். அதாவது நேம், இமெயில். இது வந்து இதில் இருக்க வேல்யூஸ்லாம் இமெயில், இதில் இருக்க வேல்யூஸ்லாம் வந்து மொபைல் நம்பர், இந்த காலமில் இருக்க வேல்யூஸ்லாம் ஏஜ் அப்படின்ற மாதிரி அதோட நேம் கொடுக்கறது வந்து டேபிள் ஹெட்டில் கொடுப்போம். நெக்ஸ்ட்டு இப்போ நேம்னா மல்டிபிள் நேம்ஸ் இருக்கலாம். இதெல்லாம் கொடுக்கறதுக்கு தான் டேபிள் பாடி யூஸ் பண்ணுறோம். ஸோ டேபிள் பாடிக்குள்ளே நம்ம நிறைய ரோஸ் வரும். ஃபார் எக்ஸாம்பிள் டாம்க்கு ஒரு ரோ வரும், ஜாக்குக்கு, ஜானுக்கு, எல்லாத்துக்குமே வந்து டிஃப்ரெண்ட்டான வந்து ஒரு ரோ ஒன்று கிடைக்கும். ஸோ அந்த ரோவுக்கு செப்பரேட்டாக ஒரு ரோ ஒன்று க்ரியேட் பண்ணி ஹைலைட் பண்ணி அந்த வேல்யூஸ் வந்து நம்ம அந்த இடத்துல ஷோ பண்ணுவோம். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு டேபிள் ஹெட்டுக்கு நான் வந்து ஒரு டேக் ஒன்று க்ரியேட் பண்ணுறேன். டேபிள் ஹெட்டுக்குள்ளே நம்ம ஃபஸ்ட்டு வந்து டிஹெச்ன்னு சொல்லிட்டு ஒரு டேக் ஒன்று க்ரியேட் பண்ணுவோம். இது வந்து ஃபஸ்ட்டு நேம்னு கொடுத்துட்றேன். நெக்ஸ்ட் இதை காப்பி பண்ணி பேஸ்ட் பண்ணிக்கிட்டு நம்ம என்னென்ன ஆட்ரிபியூட்ஸ்லாம் வந்து இந்த யூஸரில் யூஸ் பண்ணுமோ அதை வந்து அந்த இடத்துல கொடுக்குறேன். ரெண்டாவது ஃபஸ்ட் நேம் யூஸ் பண்ணுவோம். நெக்ஸ்ட் வந்து இமெயில், தென் மொபைல் நம்பர், தென் ஏஜ். ஸோ இப்போ நம்மளோட டேபிள் ஹெட்டு முடிஞ்சிருச்சு. இப்போ நெக்ஸ்ட் வந்து டேபிளோட பாடி க்ரியேட் பண்ண போகிறோம். இந்த டேபிள் பாடியில் வந்து ஆல்ரெடி நம்மக்கிட்ட அரே ஆஃப் வேல்யூஸ் வந்து நம்மக்கிட்ட ஆல்ரெடி இருக்குது. அதை வந்து இந்த இடத்துல எடுத்து லிஸ்ட் பண்ண போகிறோம். இப்போ வந்து நம்மக்கிட்ட யூசர்ஸ் இருக்காங்க. இந்த யூசர்ஸ் எடுத்து இதில் வந்து ஒரு மேப் ஃபங்க்ஷன் எடுப்போம். மேப் ஃபங்க்ஷன் என்ன பண்ணணும்னா ஒரு அரேவை ஹைலைட் பண்ணி நமக்கு ஒரு எலிமெண்ட்டாக கொடுக்கும். ஸோ இடத்துல ஒரு ஐட்டம் வச்சுக்கிறேன். ஐட்டம். ஸோ இது வந்து ஒரு ஐட்டமாக கொடுக்கும். ஏன்னா அரேயில் வந்து மல்டிபிள் வேல்யூஸ் வந்து நம்ம ஸ்டோர் பண்ணி வச்சுருக்கிறதுனால இது ஒரு வேல்யூவை வந்து நமக்கு வந்து கொடுக்கும்போது நம்ம அந்த வேல்யூஸில் இருக்க ஆட்ரிபியூட் எடுத்து நம்ம யூஸ் பண்ணலாம்.
இப்போ பார்த்தீங்கன்னா கரெக்டாக வரும். இந்த பாடிக்குள்ளே நம்ம முன்ன சொன்ன மாதிரி இந்த பாடிக்குள்ளே மல்டிபிள் ரோஸ் வரலாம். ஸோ அதனால் வந்து நான் ஃபஸ்ட்டு வந்து ஒரு ரோஸ் கிரியேட் பண்ணிக்கிறேன். அந்த மாதிரி நம்ம முன்னாடியும் ஒரு டேபிள் கிட்டேயும் ஒரு ரோஸ் ஒன்று போடணும். ஏன்னா ஒரு ரோக்குள்ளே தானே எல்லா ஹெட்டுமே வரும். டிஆர் கட் பண்ணி இதுக்குள்ளே போட்டுக்கிறேன். இதுக்குள்ளே பார்த்தீங்கன்னா மறுபடியும் ஒரு டிஆர் ஒன்று கிரியேட் பண்ணுறேன். இதுக்குள்ளே டேபிள் டேட்டா ஃபஸ்ட்டு இருக்குது டேபிள் ஹெட் அப்படின்ற மாதிரி இந்த டிஹெச் டேக்கில் போட்டோம். நெக்ஸ்ட் வந்து டேபிளோட டேட்டா ஒரு ரோக்குள்ளேயும் என்ன டேட்டா வரணும் அப்படின்றத வந்து இந்த இடத்துல நம்ம கொடுக்க போகிறோம். பார்த்தீங்கன்னா இந்த ஐட்டம் டாட் நேம். ஸோ நம்ம இந்த ஆப்ஜெக்டில் என்ன நேமில் ஸ்டோர் பண்ணமோ அதே நேம் தான் இந்த இடத்துல கொடுக்கணும். மாற்றி கொடுத்தோம்னா வந்து அந்த வேல்யூ வந்து ரிஃப்ளெக்ட் ஆகாது. ஸோ இமெயில், மொபைல் நம்பர், தென் ஏஜ். ஸோ நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா நமக்கு அது கூடவே வந்து நமக்கு வந்து ஒரு எடிட்டுக்கான, அதாவது அப்டேட் பண்ணுறதுக்கான, டெலிட் பண்ணுறதுக்கான பட்டன்ஸ் நமக்கு தேவை. அதுக்காக நான் ஒரு டிடி ஒன்று க்ரியேட் பண்ணிக்கிறேன். ஏன்னா ஒரு ரோக்கும் இண்டிவிஜுவலாக நமக்கு தேவை. பர்டிகுலராக அப்படி இருந்தால் தான் நம்ம பர்டிகுலர் அந்த ரோவை மட்டும் நம்ம எடிட் பண்ண முடியும், டெலிட் பண்ண முடியும். ஸோ அதனால் ஒரு ஒரு ரோக்குள்ளேயும் நான் வந்து ஒரு அப்டேட் பட்டனையும் ஒரு டெலிட் பட்டனையும் இப்போ ஆட் பண்ண போகிறேன். ஸோ ஃபஸ்ட்டு வந்து நான் ஒரு லிங்க் க்ரியேட் பண்ணுறேன். இந்த லிங்க்குக்கு ஒரு பாத் கொடுக்குறேன். இந்த பாத் வந்து எடிட்னு கொடுக்குறேன். எடிட் இதுக்குள்ள ஒரு பட்டன் ஒன்று கிரியேட் பண்ணுறேன். பட்டனோட ஆன் கிளிக்கில் நான் ஒரு சில வேல்யூஸ்லாம் பாஸ் பண்ணுறேன். ஏன்னா நமக்கு வந்து இப்போ ஒரு எடிட் பண்ணாலோ இல்லை வந்து டெலீட் பண்ணாலோ நம்ம எந்த ரெக்கார்டை டெலீட் பண்ணுறோம் இல்லை எந்த ரெக்கார்டை வந்து அப்டேட் பண்ணோம் எடிட் பண்ணோன்னா நமக்கு அந்த பர்டிகுலர் ரோவோட டீட்டெயில்ஸ் இருந்தால் மட்டும்தான் நம்ம வந்து அந்த ரோவையோ நம்ம வந்து ஃபார் எக்ஸாம்பிள் நேம் மட்டும் நான் எடிட் பண்ணணும், இல்லை ஒரு ரோவே அந்த டெலிட் பண்ணோம் அந்த பர்டிகுலர் ரெக்கார்டோட ஐடி இல்லை டீட்டெயில்ஸ் இருந்துச்சுன்னா தான் நம்ம அதை பண்ண முடியும். ஸோ தட் நான் வந்து ஒரு ஆன் கிளிக் பண்ணும்போது நான் வந்து அந்த ரோவோட டீட்டெயில்ஸ் வந்து சென்ட் பண்ணிக்கிறேன். இந்த இதில் வந்து எனக்கு அந்த டீட்டெயில்ஸ் கிடைக்கும். இதில் வந்து நான் ஜஸ்ட் ஒரு செட் ஐடி அப்படின்ற மாதிரி ஒரு ஃபங்க்ஷன் ஒன்று க்ரியேட் பண்ணிக்கிட்டு அந்த ஃபங்க்ஷனில் அதுக்குள்ளே இந்த ஐட்டம் இருக்க ஐடி கமாண்ட் நேம் எல்லாத்தையும் எடுத்துக்கிறேன். ஐடி நேம் இமெயில் மொபைல் நம்பர் ஏஜ். இது நமக்கு தேவையில்லை. இந்த பட்டனுக்கு வந்து ஒரு கலர் கொடுக்கலான்னு பார்த்தோம்னா என்ன கொடுக்கலாம், இதுக்கு வந்து பிரைமரி கலர் கொடுக்கலாம். வேரியண்ட் வந்து பிரைமரின்னு வச்சுடுறேன். வச்சுட்டு இது வந்து அப்டேட் பட்டன். ஸோ இதே மாதிரியே நான் வந்து டெலீட்டுக்கு ஒரு பட்டன் ஒன்று க்ரியேட் பண்ணுறேன். இந்த டிடி அப்படியே காப்பி பண்ணி இந்த டெலீட்டுக்கு வந்து டெலீட்டர்னு ஒரு ஃபங்க்ஷனை க்ரியேட் பண்ணி
இதுக்கு வந்து நம்ம ஒரு ஐடியை மட்டும் அனுப்புகிறேன். ஏன்னா டெலீட்டுக்கு வந்து நம்ம மற்ற டீட்டெயில்ஸ் தேவையில்லை, வெறும் ஐடி மட்டும் இருந்தாலே நம்ம வந்து இதை டெலிட் பண்ணிடலாம். இதுக்கு வந்து நான் டேஞ்சர்னு கொடுக்குறேன். இதுக்கு வந்து நீ டெலீட்னு வச்சுக்கிறேன். முடிஞ்சதுக்கப்புறம் இது வந்து எக்ஸ்போர்ட் பண்ணிடுறேன். நான் எக்ஸ்போர்ட் டிஃபால்ட் ஹோம். ஸோ தட் இந்த ஹோமில் இருக்க HTML வந்து நான் கால் பண்ண இடத்துல எனக்கு ரிட்டர்ன் பண்ணு அப்படின்ற மாதிரி நம்ம சொல்லிடுறோம். ஸோ இதுக்கு முன்னாடி app.js போயிட்டு இந்த இடத்துல நம்ம எந்தெந்த இப்போ நம்ம ஹோம் பேஜ் க்ரியேட் பண்ண போகிறோமா இல்லை எடிட் பேஜ், இது எல்லாத்துக்குமே வந்து நம்ம வந்து அதோட அந்தந்த காம்போனன்ட்ஸை இந்த இடத்துல வந்து நம்ம மேப் பண்ணணும். ஸோ தட் நம்ம அந்த யூஆரில் கால் பண்ண உடனே அந்த காம்போனன்ட் அந்த இடத்துல ரிஃப்ளெக்ட் ஆகும். இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா பேசிக்காக ரியாக்ட் இம்போர்ட் பண்ணுறேன். இம்போர்ட் React, then import browser router. நான் ரவுட்டர் வச்சுக்கிறேன். then route, then routes. க்ளோஸ் பண்ணிடுறேன். நெக்ஸ்ட்டு அந்த நம்ம க்ரியேட் பண்ண காம்போனன்ட்ஸ் எல்லாத்தையுமே நான் அந்த இடத்துல என்ன பண்ணுறேன்னா இன்க்ளூட் பண்ணிக்கிறேன். இப்போதைக்கு நான் ஹோம் மட்டும் இன்க்ளூட் பண்ணுறேன். இம்போர்ட் ஹோம். ஸோ இந்த காம்போனன்ட்ஸில் இருக்க ஹோம் வந்து இந்த இடத்துல நான் இது பண்ணிக்கிறேன். ஸோ பேசிக்காக நான் இந்த இடத்துல வந்து ஒரு H1 டேக் வந்து க்ரியேட் பண்ணிக்கிறேன். H1 இடத்துல வந்து கோடிங் கேம்ப் அப்படின்ற மாதிரி போட்டுறேன். ஸோ நம்ம இந்த ரவுட்ஸ் எல்லாமே நம்ம எதுக்குள்ளே க்ரியேட் பண்ண போகிறோம்னு பார்த்தீங்கன்னா அந்த ரவுட்டருக்குள்ளே தான் வந்து க்ரியேட் பண்ண போகிறோம். ஸோ இந்த ரவுட்டருக்குள்ளே நம்மளோட இண்டிவிஜுவல் ரவுட் இருக்கும். ஸ்லாஷு, க்ரியேட், எடிட்டு, டெலிட்டு அந்த மாதிரி நம்ம சப்போஸ் ஃபியூச்சரில் ஏதாவது அப்ளிகேஷன் வந்து நம்ம இன்னும் இன்க்ரீஸ் பண்ண போகிற ரவுட் எல்லாமே பார்த்திங்கன்னா இதுக்குள்ளே தான் வரும். ரவுட்டருக்குள்ளே ரவுட்ஸ்ன்னு ஒன்று க்ரியேட் பண்ண போகிறோம். இதுக்குள்ளே ரவுட். ஆக்சுவலாக இந்த ரவுட்டுக்கு வந்து 2 பேராமீட்டர் மாதிரி நம்ம சென்ட் பண்ணோம். ஒன்று வந்து பாத்து, இன்னொன்று எலிமெண்ட்டு. பாத்து வந்து நம்ம ஃபார் எக்ஸாம்பிள் ஸ்லாஷ் க்ரியேட்னு ஒன்று வைப்போம், வெறும் ஸ்லாஷ்னு ஒன்று வைப்போம், ஸ்லாஷ் எடிட்னு ஒன்று வைப்போம். அதுதான் வந்து பாத்தில் ப்ரெஃபர் பண்ணுவோம். ஸோ தட் நம்ம அந்த பாத்தை கொடுத்த உடனே ரியாக்ட் என்ன பண்ணணும்னா பேக்ரவுண்டில் அந்த டாமை ரெண்டர் பண்ணிவிட்டு இது எந்த பாத்துக்கு எந்த காம்போனண்ட்டை நான் பர்டிகுலர் அந்த பேஜில் லோட் பண்ணுறேன்ற மாதிரி. இப்போ இதில் பார்த்தீங்கன்னா ஒன்று வந்து பாத்து, இன்னும் வந்து எலிமெண்ட்டில் கொடுக்குற காம்போனண்ட்டை அந்த பாத்தை கால் பண்ண உடனே அந்த காம்போனண்ட்டை லோட் பண்ணும். ஸோ உங்களுக்கு கன்ஃபியூஸ் ஆச்சுன்னா நான் உங்களுக்கு சொல்கிறேன். இப்போ வந்து வெறும் ஸ்லாஷ் மட்டும் கொடுக்கும். இப்போ இதில் இன்னொன்று வந்து எலிமெண்ட்னு ஒன்று இருக்கும். இந்த எலிமெண்ட்டில் நான் வந்து ஹோம்னு கொடுக்குறேன். ஹோம் காம்போனண்ட்டை நான் கால் பண்ணுறேன்.
இப்போ என்னென்னா நான் ஸ்லாஷ் கொடுத்தாலே வந்து இது என்ன பண்ணுன்னா இந்த பாத் கால் ஆகும்போதெல்லாம் இது ஹோம் காம்போனண்ட்டை ரெண்டர் பண்ணி ஃப்ரண்ட் எண்டுக்கு அனுப்பும், அதான் யூஐக்கு அனுப்பும். ஸோ இப்போ இது என்ன எரர் அடிக்குதுன்னா நம்ம வந்து 2 ஃபங்க்ஷன் வந்து ஹோம் பேஜில் க்ரியேட் பண்ணியிருக்கோம். பட் நீங்கள் அதை வந்து எந்த இடத்துலையுமே யூஸ் பண்ணல, நாட் டிஃபைன்ட் அப்படின்ற மாதிரி ஒரு எரர் வருது. இந்த இடத்துல சொல்லியிருக்கு. ஆக்சுவலாக நம்ம இந்த இடத்துல ஃபங்க்ஷன் க்ரியேட் பண்ணியிருக்கோம், ஆனால் அதை வந்து அந்த காம்போனண்ட்டில் இந்த ஃபங்க்ஷன் நேம் வச்சு நம்ம எந்த ஃபங்க்ஷனுமே க்ரியேட் பண்ணல. அதுதான் வந்து நம்மளுக்கு இன்க்ளூட் பண்ணுது. நீங்கள் ஃபங்க்ஷன் டிக்ளேர் பண்ணியிருக்கீங்க, பட் ஆனால் அது வந்து எந்த இடத்துலையுமே வந்து இல்லை அப்படின்ற மாதிரி நம்ம சொல்லலாம். ஸோ நான் வந்து ஒரு சிம்பிளாக வந்து ஒரு ஃபங்க்ஷன் வந்து க்ரியேட் பண்ணிக்கிறேன். கீழே ஒரு ஃபங்க்ஷன் செட் ஐடி அப்படின்னு போட்டுட்டு இதுக்கு பேராமீட்டர் நம்ம என்னென்ன வாங்கியிருக்கோம் அந்த செட் ஐடிக்கு பார்த்தீங்கன்னா ஐடி நேமு இது எல்லாமே நம்ம வாங்கியிருக்கோம். இது அப்படியே இதை காப்பி பண்ணி இந்த இடத்துல போட்டுட்டு இது நம்மளுக்கு தேவையில்லை, இதனால் இதை ரிமூவ் பண்ணிடுறேன். ஸோ ரிமூவ் பண்ணிட்டா இதில் இருக்கிறது நமக்கு எல்லாமே வரும். இதே மாதிரியே நான் வந்து டெலீட்டுக்கு ஒரு ஃபங்க்ஷன் ஒன்று க்ரியேட் பண்ணிக்கிறேன். டெலீட்டுக்கு நம்ம வெறும் ஐடி மட்டும்தான் சென்ட் பண்ணுறதுனால இந்த பேராமீட்டர்ஸை நான் ரிமூவ் பண்ணிடுறேன். ஸோ சேவ் பண்ண உடனே ஃப்ரண்ட் எண்டில் நம்ம லோட் பண்ணி பார்க்கலாம் இது வரைக்கும் எப்படி வந்திருக்கு அப்படின்னு சொல்லிட்டு. பார்த்திங்கன்னா நம்மளுக்கு எக்ஸெப்ஷன் த்ரோ பண்ணுது. ஃபஸ்ட் வந்து மேப் இஸ் நாட் எ ஃபங்க்ஷன் அப்படின்னு சொல்லிட்டு வந்திருக்கு. ரிசல்ட் பண்ணுவோம் என்னென்ன இந்த யூசஸ் இருக்கு. இது வந்து ஒரு அரே. ஸோ அரே வந்து நம்ம எக்ஸ்போர்ட் பண்ணவே இல்லை, ஸோ அதனால் அந்த வேல்யூ வரல. எக்ஸ்போர்ட் டிஃபால்ட் யூசர்ஸ். ஸோ ஏன்னா இப்போ நம்ம ஒரு இந்த இடத்துல சிம்பிளாக நம்ம முன்னாடி என்ன பண்ணியிருந்தோம்னா ஒரு அரே மட்டும் க்ரியேட் பண்ணியிருந்தோம். க்ரியேட் பண்ணிவிட்டு விட்டுட்டோம். இதை வந்து வெளியில் சொல்லவே இல்லை. இந்த ஃபைலை கால் பண்ணால் இந்த அரேவை ரிட்டர்ன் பண்ணு அப்படின்ற மாதிரி சொல்லவே இல்லை. ஸோ அந்த வேல்யூ இல்லாதனால மேப் ஃபங்க்ஷனால் அதை ஹைலைட் பண்ண முடியல, அதனால் இந்த வேல்யூஸ் அதனால் ஷோ பண்ண முடியல. இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம வந்து ரிட்டர்ன் பண்ணதுனால நமக்கு வந்து நம்ம போட்ட ஹெட்டிங்கு தென் நம்ம டேபிள் ரோவில் போட்டது வந்துருச்சு. ஆனால் நம்மளோட ரெக்கார்டு வந்து இந்த இடத்துல ஷோ ஆகலை. ஸோ ஏதோ பிரச்சனை இருக்குது நம்ம பார்ப்போம். யூசஸ்லேருந்து மேப்பில் ஐட்டம் எடுத்துட்டோம். இந்த ஐட்டமில் இருக்கிற நேமு இமெயில் மொபைல் நம்பர். ஸோ நேம் இமெயில் மொபைல் நம்பர். இந்த இடத்துல கொடுத்துருக்கோம். பட் ஆனால் இது ஏன் ஷோ ஆகல? app.jsp கொடுக்குறோம். ஹோம் காம்போனண்ட்டை ரெண்டர் பண்ணியிருக்கோம். டேபிள் ஹெட், டேபிள் பாடி, the users, மேப் யூஸ் பண்ணி ஐட்டம் ஷோ பண்ணியிருக்கோம். ஓகே,
இந்த இடத்துல ஒரு பட்டன் மட்டும் கிளிக் பண்ணிக்கலாம், லிங்க் தேவையில்லை. ஸோ இது இன்ஸ்பெக்ட் பண்ணி பார்க்கலாம் அதை எரர் அடிக்குது அப்படின்னு சொல்லிட்டு. App is not a function. எல்லாம் கரெக்டாக தான் பண்ணியிருக்கோம். ஓகே, காட் இட். ஸோ மேப்பை பொறுத்த வரைக்கும் நம்ம வந்து ரிட்டர்ன் பண்ணணும். இந்த இடத்த ரிட்டர்ன் பண்ணவே இல்லை. ஸோ இந்த இடத்த ரிட்டர்ன் பண்ணிக்கிறேன். இப்போ சேவ் பண்ணிட்டு பார்ப்போம். ஓகே, பர்ஃபெக்ட். இப்போ இந்த இடத்துல வந்து நம்மளோட ரோஸ் எல்லாமே வந்துருச்சு. பார்த்தீங்கன்னா ரோஸ் பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக வந்திருக்கு. நமக்கு வந்து கொஞ்சம் நமக்கு ஏற்ற மாதிரி அட்ஜஸ்ட் பண்ணுற மாதிரி வரணும் அப்படின்றதுனால நம்ம வந்து நமக்கு ஏற்ற மாதிரி க்ரியேட் பண்ணிக்கிறோம். ஸோ ஃப்ரண்ட்-எண்டில் போய்ட்டு சிஎஸ்எஸில் போய்ட்டு டிஃபால்ட்டாக இருக்கிற இந்த இதை வந்து ரிமூவ் பண்ணிவிட்டு இதுக்கு வந்து மார்ஜின் லெஃப்ட் வந்து ஒரு 27 REM கொடுக்குறோம். அதே மாதிரி வந்து ரைட்டும் 27 கொடுக்குறோம். சேவ் பண்ணிவிட்டு பார்த்தா நமக்கு வந்து ஒரு சென்டராக இந்த நம்மளோட டேபிள் வந்து அலைன் ஆகிற மாதிரி நம்ம சிஎஸ்எஸ் சிம்பிளாக கொடுத்துக்கணும். பட் வந்து பேசிக்காக உங்களுக்கு எப்படி வேணுன்ற மாதிரி நீங்கள் சிஎஸ்எஸ் ஆல்ட்ரு பண்ணிவிட்டு உங்களுக்கு வேணுன்ற மாதிரி யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ வந்து நம்ம ஹோம் பேஜு க்ரியேட் பண்ணியாச்சு. நம்மளோட டிஃபால்ட் வேல்யூஸும் ஷோ பண்ணுற மாதிரி நம்ம வந்து கோடிங் போட்டாச்சு. இதில் தென் வந்து நம்ம இதில் அப்டேட்டும் டெலீட்டும் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இதில் பார்த்தீங்கன்னா ஹோம் கவுண்ட்டை வந்து க்ரியேட் போகிறேன். இதில் பார்த்தீங்கன்னா க்ரியேட் பண்ணுறதுக்கு இப்போ வந்து நம்ம ஒரு டேபிளை க்ரியேட் பண்ணிட்டோம். பட் க்ரியேட் பட்டன் இன்னும் நம்ம க்ரியேட் பண்ணல. அதுக்கு வந்து ஹோமில் வந்து க்ரியேட் பட்டன் வந்து நம்ம க்ரியேட் பண்ணுறோம். ஹோமில் இந்த டேபிள் முடிஞ்சதுக்கப்புறம் நான் வந்து என்ன பண்ணுறேன்னா ஒரு லிங்க்கு அப்புறம் ஒரு பட்டன் வந்து க்ரியேட் பண்ணுறேன். இதில் வந்து கிளாஸ் நேம் என்ன யூஸ் பண்ணுறோன்னா ஸ்டைலுக்காக கிரிட் கேப் 2 ஸ்டைல் பார்த்தீங்கன்னா text declaration நான் கொடுத்துக்கிறேன். ஸோ தட் நம்மளுக்கு அண்டர்லைன் இல்லாமல் ஒரு காரணம். இதோட பாத் வந்து /create
இதுக்கு வந்து நான் ஒரு பட்டன் ஒன்று போட்டுக்கிறேன். பட்டனுக்கு வந்து வேரியண்ட் வந்து சக்ஸஸ்னு கொடுக்குறேன். ஸோ இது கலர் டிஃப்ரென்ஸ் தான், வேறு ஒன்றும் இல்லைங்க. சைஸ் வந்து லார்ஜ்னு கொடுத்துக்கிறேன். இதில் வந்து புதுசாக ஒரு ரெக்கார்டை க்ரியேட் பண்ண போகிறதுனால க்ரியேட் ரெக்கார்டுன்னு கொடுத்துக்கிறேன். சேவ் பண்ணிவிட்டு பார்த்தோன்னே நம்ம க்ரியேட் பண்ண பட்டன் வந்து யூஐயில் ஷோ ஆகணும். ஸோ நம்ம க்ரியேட் பண்ண பட்டன் வந்து யூஐயில் ஷோ ஆகுது. பட் கீழே இந்த ப்ளூ கலர் லைன் வருது, என்னென்னு பார்ப்போம். இப்போ அது போயிடுச்சு. நம்ம இது க்ரியேட் பண்ணதுக்கப்புறம் இப்போ எம்டியாக வருது. பட் அதுக்கு பதில் நம்ம வந்து ஒரு காம்போனண்ட்டை இந்த இடத்துல லோட் பண்ணணும். ஸோ புதுசாக நம்ம ஒரு பாத்துக்கு ஒரு ரவுட்டுக்கு ஒரு காம்போனண்ட்டை லோட் பண்ணணும்னா நம்ம app.js போயிட்டு புதுசாக நம்ம என்ன ஒரு கிரியேட்ன்ற காம்போனண்ட்டை ஒரு புது பாத்துக்கு மேப் பண்ணணும். ஸோ நான் என்ன பண்ணிக்கிறேன்னா இதை காப்பி பண்ணி போட்டுட்டு கிரியேட்னு சொல்லிட்டு ஒரு ரவுட் ஒன்று ரவுட் மீன்ஸ் ஒரு பாத் ஒன்று க்ரியேட் பண்ணிவிட்டு க்ரியேட்டை இந்த இடத்துல வந்து காம்போனண்ட்டை இன்க்ளூட் பண்ணிட்டேன். இன்க்ளூட் பண்ணுறதுக்கு முன்னாடி நான் என்ன பண்ணுறேன்னா இந்த இடத்துல பேசிக்காக வந்து ஒரு ஃபங்க்ஷன் போட்டு அதை ரிட்டர்ன் பண்ணிக்கிறேன். ஸோ தட் இதை வந்து நம்ம அந்த இடத்துல யூஸ் பண்ணிக்கலாம். கிரியேட் ரிமூவ் பண்ணிவிட்டு இந்த இடத்துல ரியாக்டை ஃபஸ்ட்டு போட்டுக்கிட்டேன். நெக்ஸ்ட் வந்து இம்போர்ட் பட்டன். பட்டன் தென் ஃபார்ம். ஏன்னா இப்போ நம்ம கிரியேட்டில் நம்ம என்ன பண்ண போகிறோம்னா நேமு, ஏஜ், மொபைல் நம்பர் இந்த மாதிரி வந்து மல்டிபிள் வேல்யூஸை வந்து ஸ்டோர் பண்ண போகிறோம். ஸோ ஒரு ஃபார்ம் யூஸ் பண்ணோன்னா ஒரு ஃபார்மை யூஸ் பண்ணி அதில் இந்த வேல்யூஸ்லாம் வச்சு நம்ம ஸ்டோர் பண்ண போகிறதுனால இந்த இடத்துல ஃபார்ம் யூஸ் பண்ணுறோம். ஃபார்ம் இதெல்லாம் எங்கேருந்து எடுக்கணும்னு பார்த்துட்டோம், பூட்ஸ்ட்ராப்லேருந்து எடுத்து யூஸ் பண்ணிட்டுருக்கோம். இம்போர்ட் போட்டு bootstrap dist css bootstrap .min .css. ஸோ உங்களுக்கு அதில் இந்த ஃபைலில் இருக்க எல்லா CSS எல்லாத்தையுமே நீங்கள் ஆக்சஸ் பண்ண முடியும். நெக்ஸ்ட் வந்து import process from நம்மளோட டிஃபால்ட் வேல்யூஸ். நெக்ஸ்ட்டு இப்போ வந்து நம்ம க்ரியேட் பண்ண போகிறோம், அதுக்கு வந்து ஒரு யூனிக்கான ஐடி அந்த மாதிரி வேணுன்றதுனால நம்ம வந்து ஒரு யூனிக் வேல்யூ யூஸ் பண்ணுறோம், யூஐடி யூஸ் பண்ணிக்கிறோம். யூஐடி என்னன்னா நம்மளுக்கு வந்து ஒரு யூனிக்கான வேல்யூ வந்து தட் மீன்ஸ் ஒரு ஐடியை அதை க்ரியேட் பண்ணி கொடுக்கும். பட் இதோட ஃபுல் டெமோ இல்லை வந்து உங்களுக்கு இன்னும் பெட்டராக கிளாரிஃபிகேஷன் பண்ணுறதா என்னோட அப்கமிங் வீடியோஸில் உங்களுக்கு டீட்டெயிலாக வந்து நான் கண்டிப்பாக எக்ஸ்பிளைன் பண்ணுவேன். ஸோ இப்போ நமக்கு தேவையானது எல்லாத்தையுமே நம்ம வந்து இந்த இடத்துல இம்போர்ட் பண்ணிட்டோம். நெக்ஸ்ட் வந்து இப்போ நம்ம வந்து ஒரு க்ரியேட் பண்ணுறதுக்கான ஃபார்ம் வந்து ரெடி பண்ணுவோம்.
இப்போ இந்த இடத்துல நம்ம ரிட்டர்ன் பண்ண போகிறது பார்த்திங்கன்னா ஒரு HTML ரிட்டர்ன் பண்ண போகிறோம். ஃபஸ்ட்டு வந்து div ஒன்று க்ரியேட் பண்ணுறேன். க்ரியேட் பண்ணிவிட்டு அதில் ஃபார்ம் க்ரியேட் பண்ணுறேன். ஃபார்ம் க்ரியேட் பண்ணிவிட்டு ஃபார்முக்குள்ளே ஃபஸ்ட்டு ஃபார்முக்கு கிளாஸ் யூஸ் பண்ணுறேன். கிளாஸ் நேம் பார்த்தீங்கன்னா டி கிரிட் வந்து கேப் 2 கொடுத்துட்டு ஸ்டைல் வந்து மார்ஜின் REM கொடுத்துட்டா நம்மளுக்கு ஸ்பேஸ் கிடைக்கும். நெக்ஸ்ட்டு இந்த ஃபார்முக்குள்ளே ஃபார்ம் குரூப் யூஸ் பண்ணலாம். ஸோ ஒரு குரூப்புக்குள்ளேயும் ஒரு ஃபீல்டு இருக்க போகுது. அதுக்காக ஃபார்ம் குரூப் தென் வந்து கிளாஸ் நேம் வந்து CSS 3 கொடுத்துட்டு இதுக்கு வந்து ஒரு ஐடி மாதிரி நான் கண்ட்ரோல் ஐடி கொடுப்பேன். கண்ட்ரோல் ஐடின்னு பார்த்தீங்கன்னா நேம். ஃபஸ்ட்டு வந்து நேம் க்ரியேட் பண்ண போகிறோம். அடுத்து வந்து இதை க்ளோஸ் பண்ணிக்கிறேன். ஒரு ஃபார்ம் குரூப்புக்குள்ளேயும் ஒரு ஃபார்ம் கண்ட்ரோல் நம்ம க்ரியேட் பண்ண வைக்க போகிறோம். இதில் வந்து ஒரு ஃபங்க்ஷன் ஒன்று க்ரியேட் பண்ண போகிறேன். ஆன் சேஞ்சில் ஏன்னா அந்த ஃபீல்டில் நம்ம எந்த ஒரு வேல்யூ என்ட்ரு பண்ணாலும் அதை வந்து நம்ம வந்து ஒரு இடத்துல ஸ்டோர் பண்ணணும், இல்லை அதை ப்ராசஸ் பண்ணணுன்றதுனால ஃபஸ்ட்டு அதை நம்ம செட் பண்ணணும். அதனால் செட் நேம் ஒரு ஃபங்க்ஷன் ஒன்று க்ரியேட் பண்ணிவிட்டு இந்த மாதிரி வந்து இப்போ இந்த எலிமெண்ட்டில் இருக்க வேல்யூ தான் நமக்கு வேணும். வேல்யூ கொடுத்துக்கிட்டு இதோட டைப் என்னென்னு கொடுக்க போகிறோம். டைப் வந்து டெக்ஸ்ட்டு, பிளேஸ் ஹோல்டர் இந்த கம்மா தேவையில்ல, பிளேஸ் ஹோல்டர் பார்த்தீங்கன்னா என்டர் நேம் கொடுத்துட்டு நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ரெக்வயர்டு போட்டுட்டு இந்த டேகை க்ளோஸ் பண்ணிடுறோம். ஸோ தட் நமக்கு வந்து ஒரு ஃபீல்டு ரெடி ஆகிடுச்சு. இதை சேவ் பண்ணிவிட்டு நம்ம வந்து கடைசியில் வந்து இது வந்து ரிட்டர்ன் பண்ணிடுறோம். எக்ஸ்போர்ட் டிஃபால்ட் கிரியேட். ஓகே, ஜஸ்ட் நம்ம இதை டெஸ்ட் பண்ணி பார்ப்போம் இது ஒர்க் ஆகுதா அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ நமக்கு இந்த ஃபார்ம் இன்னும் வரல. ஏன்னா இந்த ஃபைலை நம்ம இன்னும் சேவ் பண்ணுறேன். கிரியேட் இஸ் நாட் டிஃபைன்டு. ஸோ வந்து நமக்கு நான் கிரியேட் வந்து இல்லைன்னு சொல்லுது. ஸ்லாஷ் கிரியேட் set name is not defined. ஓகே, கிரியேட்டில் செட் நேம்னு ஒன்று இல்லைன்னு சொல்லுது. ஏன்னா நம்ம இன்னும் ஒரு ஃபீல்டுக்கு இன்னும் க்ரியேட் பண்ணல. ஸோ நம்ம வந்து என்ன பண்ண போகிறோம்னா யூஸ் ஸ்டேட் யூஸ் பண்ணி நம்ம இது எப்படி க்ரியேட் பண்ணுறதுன்றதை பார்க்கலாம்.
ஸோ இந்த இடத்துல வந்து ரியாக்ட் பக்கத்தில் யூஸ் ஸ்டேட் யூஸ் பண்ணி இந்த வேல்யூஸ் தான் நம்ம வந்து செட் பண்ணி மறுபடியும் இதை எடுக்க போகிறோம். கான்ஸ்ட் டிஃபால்ட் வேல்யூ வந்து இன்னும் கொடுத்துட்டு செட் நேம் கொடுத்துட்டு இது வந்து இந்த ஸ்டேட்லேருந்து நான் வாங்கிக்கிறேன். இதோட டிஃபால்ட் வேல்யூ எம்டின்னு நான் செட் பண்ணிக்கிறேன். இந்த வேல்யூ சேவ் பண்ணிவிட்டு ரெஃப்ரெஷ் பண்ணி பார்த்தீங்கன்னா நமக்கு ஒரு நேம் ஃபீல்டு க்ரியேட் ஆகிடுச்சு. ஸோ இதே மாதிரியே நம்ம என்ன பண்ண போகிறோம்னா மற்ற மூணுக்கும் க்ரியேட் பண்ண போகிறோம். ஏஜ், இமெயிலு, ஃபோன் நம்பர் எல்லாத்துக்கும் க்ரியேட் பண்ண போகிறோம். ஸோ அதுக்கு என்ன பண்ண போகிறோம்னா சிம்பிளாக இதை காப்பி பண்ணி பேஸ்ட் பண்ணிக்கலாம். நேமு ஃபஸ்ட்டுக்கு வந்து நேம் கொடுத்தாச்சு, அடுத்துக்கு வந்து இமெயில். இமெயில் இந்த இடத்துல இமெயில் இந்த இடத்துல வந்து இந்த இடத்துல இமெயில் இந்த இடத்துல வந்து மொபைல் நம்பர் மொபைல் நம்பர் இடத்துல ஏஜ். ஸோ ஃபைலை சேவ் பண்ணுறோம். ஸோ இது எல்லாமே இந்த இடத்துல க்ரியேட் பண்ணலன்னு சொல்லுது. ஸோ நம்ம இடத்துல புதுசாக ஒன்று க்ரியேட் பண்ணிக்க போகிறோம் இதுக்கு எல்லாத்துக்கும். set email, set mobile number, set age. email, இது வந்து மொபைல் நம்பர், இடத்துல ஏஜ். ஸோ க்ரியேட் பண்ணியாச்சு. பார்த்திங்கன்னா 4 ஃபீல்டு வந்துருச்சு. நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா இந்த இடத்துல வந்து ஒரு சப்மிட் பட்டன் க்ரியேட் பண்ண போகிறோம். ஏன்னா இந்த ரெக்கார்டை க்ரியேட் பண்ணி சப்மிட் பண்ணோடனே அது இடத்துல ஸ்டோர் ஆகணும். அதுக்காக நம்ம என்ன பண்ண போகிறோம்னா ஒரு சப்மிட் பட்டன் க்ரியேட் பண்ண போகிறோம். ஸோ இந்த ஃபார்ம் குரூப் முடிஞ்சதுக்கப்புறம் இந்த ஃபார்ம்குள்ளேயே வந்து நம்ம வந்து ஒரு சப்மிட் பட்டன் க்ரியேட் பண்ண போகிறோம். பட்டன். ஸோ இந்த பட்டனில் பார்த்தீங்கன்னா நம்மளோட ஃபங்க்ஷன் ஒன்று ஆட் பண்ண போகிறோம். ஸோ இந்த பட்டனை கிளிக் பண்ண உடனே இந்த ஃபங்க்ஷன் கால் ஆகி நமக்கு என்ன ஆக்ஷன் சொல்கிறோமோ அது நடக்கணும். கிளிக்கில் இதில் வந்து எலிமெண்ட் கிடைக்கும். ஸோ இந்த எலிமெண்ட்டில் நம்ம வந்து ஒரு ஃபங்க்ஷனை கால் பண்ண போகிறோம். ஹேண்டில் சப்மிட்னு. ஹேண்டில் சப்மிட். இதில் அந்த எலிமெண்ட்டை பாஸ் பண்ண போகிறோம். நெக்ஸ்ட்டு இதுக்கு வந்து இதுக்கு என்ன கலர் அப்படின்றத சூஸ் பண்ணால் சக்ஸஸ். டைப் வந்து சப்மிட். இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா சப்மிட் கொடுத்தோம். நெக்ஸ்ட் இந்த பட்டன் முடிஞ்ச உடனே ஹோம்க்கு போகிறதுனால ஒரு லிங்க் ஒன்று க்ரியேட் பண்ணிடுறோம். இந்த லிங்க்குக்கு கிளாஸ் நேம்
grid cap-2 இதுக்கு வந்து ஹோம் பாத்தை ரெஃபர் பண்ணிடுறோம். இந்த லிங்க்குள்ளே ஒரு பட்டன் ஒன்று க்ரியேட் பண்ணிடுறோம். ஷோ பண்ணுறதுக்காக வேரியண்ட் வந்து இன்ஃபோ, சைஸ் வந்து லார்ஜு, பட்டனை க்ளோஸ் பண்ணிவிட்டு ஹோம்னு கொடுத்து சேவ் பண்ணுறோம். ஹேண்டில் சப்மிட் இஸ் நோ. ஓகே, இந்த வந்து நம்ம இந்த இடத்துல ஃபங்க்ஷன் கொடுத்துருக்கோம், பட் அதை வந்து நம்ம இன்னும் ஃபங்க்ஷனை க்ரியேட் பண்ணல, அதனால் இந்த எரர் ஷோ பண்ணுது. நம்ம என்ன பண்ண போகிறோம்னா இந்த ஹேண்டில் சப்மிட்டை காப்பி பண்ணிவிட்டு புதுசாக வந்து ஒரு ஃபங்க்ஷன் வந்து க்ரியேட் பண்ண போகிறோம். கான்ஸ்ட் ஹேண்டில் சப்மிட் போட்டுட்டு ஓகே, இப்போதைக்கு ஃபங்க்ஷன் ஒன்று க்ரியேட் பண்ணியாச்சு. இப்போ இதில் பார்த்தீங்கன்னா ஒரு ரெக்கார்டை ஒன்று புதுசாக க்ரியேட் பண்ணுறதுனால நமக்கு ஐடி தேவை. யூனிக் ஐடின்னு போட்டுட்டு புதுசாக ஒரு ஐடிஸ்னு வச்சுட்டு அதுக்கு முன்னாடி கான்ஸ்ட் ஐடிஸ் ஈக்குவல் டு இந்த யூஐடிக்கு நான் அந்த ஐடிஸ் கிளிக் பண்ணிவிட்டு அதிலிருந்து ஸ்லைஸ் பண்ணி சம் டிஜிட்ஸ் மட்டும் எடுத்துக்கிறேன். 0,8. ஓகே, இப்போ நமக்கு வந்து ஒரு ஐடி ஒன்று கிடச்சிருச்சு. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இந்த ஐடி வச்சு நம்ம ஸ்டோர் பண்ணணும். ஸோ இந்த ஹேண்டில் சப்மிட் பண்ணோன்னே இந்த ஈவெண்ட்டை ப்ரிவென்ட் பண்ணணும். ஸோ டாட் prevent default வந்து ஸ்பெல்லிங் டிஃபால்ட். ஓகே, கரெக்டாக இருக்கா? நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இந்த வேல்யூஸ்லாம் நம்ம வந்து எடுத்துக்கிறோம். சிஏன்னு வந்து நேம் எடுத்துக்கிறேன், பின்னு வந்து இமெயில் எடுத்துக்கிறேன், சின்னு வந்து மொபைல் நம்பர், டின்னு வந்து ஏஜ். இது கண்டிஷன் செக் பண்ணுறது, இது எதுவுமே எம்டியாக இருக்கக்கூடாது. ஏன்னா இப்போ ஒரு வேல்யூ சப்மிட் பண்ணும்போது நம்மளுக்கு எம்டி வேல்யூ எதுவும் இல்லை வேணான்றதுனால. ஸோ இந்த வேல்யூஸ்லாம் வந்து பார்த்திங்கன்னா name, email, mobile number, age. இதில் எது எம்டியாக இருந்தாலும் எனக்கு வந்து எக்ஸெப்ஷன் த்ரோ பண்ணணும் அப்படின்ற மாதிரி அந்த இடத்துல ஒரு கண்டிஷன் ஒன்று ஆட் பண்ணுறேன். இன்வேலிட் இன்புட் அப்படின்னு ஒரு கண்டிஷன் போட்டு ரிட்டர்ன் பண்ணி விட்டுறேன் எம்டியாக. ஸோ தட் இந்த வேல்யூஸ் இல்லாமல் இந்த ஃபார்மை என்ட்ரி பண்ணக்கூடாது அவங்க. நெக்ஸ்ட் இந்த வேல்யூஸ்லாம் இருந்துச்சுன்னா என்ன பண்ணோம்னா, நம்ம ஆல்ரெடி யூசர்ஸ்னு சொல்லிட்டு ஒரு அரே ஒன்று இந்த இடத்துல வச்சுருக்கோம். இந்த அரேயில் புதுசாக வர வேல்யூஸை வந்து நம்ம ஸ்டோர் பண்ணணும். யூசர்ஸ் டாட் வந்து புஷ் பண்ணுறதுல வந்து இதில் எப்படி ஸ்டோர் பண்ணுவோம்னா
இதில் வந்து ஃபஸ்ட்டு வந்து ஒரு ஆப்ஜெக்ட் போட்டுட்டு ஐடி, இந்த ஐடி வந்து ஸ்டோர் பண்ணுறோம், இதை வச்சுக்கிறோம். நெக்ஸ்ட்டு நேம், நெக்ஸ்ட் இமெயில், நெக்ஸ்ட் மொபைல் நம்பர், ஏஜ். ஸோ இந்த வேல்யூவில் நம்ம புஷ் பண்ணியாச்சு. ஸோ தட் இட் எக்ஸிஸ்டிங் அரேல நம்ம புதுசாக ஆட் பண்ணுற அந்த ஆப்ஜெக்டை புஷ் பண்ண உடனே அது ஆட் ஆகிடும். இந்த ஆட் ஆகி முடிஞ்சதுக்கப்புறம் நம்ம என்ன பண்ணணும்னா இதை வந்து ஹோம் பேஜுக்கு ரீடைரக்ட் பண்ணணும். ஸோ தட் நான் ஸ்லாஷ் கொடுத்துக்கிறேன். ஸோ இந்த இடத்துல வந்து நம்ம அசைன் பண்ணியிருக்கோம், ஆனால் ஏபின்னு வச்சுருக்கோம். அது அந்த இடத்துல ஏ, இந்த இடத்துல பி, சி, இந்த இடத்துல டி. ஓகே, இப்போ ஏ அசைன்ட் பட் வேல்யூ வேறு. ஓகே, யூஸ் பண்ணியாச்சு. ஹிஸ்ட்ரி, ஓகே, ஹிஸ்ட்ரியை டிக்ளேர் பண்ணி யூஸ் பண்ணலாம்னு சொல்லுது. ஹிஸ்ட்ரி யூஸ் நேவிகேட், இதுலேருந்து ஹிஸ்ட்ரி எடுத்துப்போம். இந்த இடத்துல பார்த்துக்கோம். இந்த இடத்துல சிவன் கொடுத்துட்டு மெயில் கொடுத்துட்டு 3 4 5 6 கொடுத்துட்டு ஏஜ் 26 கொடுத்துட்டு சப்மிட் பண்ணோடனே நம்ம புதுசாக கொடுத்த வேல்யூ வந்து இந்த இடத்துல ஸ்டோர் ஆகிடுச்சு. ஸோ தட் க்ரியேட் நமக்கு கரெக்டாக ஒர்க் ஆகுது. நெக்ஸ்ட்டு இதில் அப்டேட் எப்படி பண்ணுறது, டெலிட் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் வாங்க. ஸோ நம்ம இதுக்கு வந்து தனியாக ஒரு பேஜ் வந்து க்ரியேட் பண்ணி வச்சுருக்கோம் எடிட்டுக்கு. ஸோ ஃபஸ்ட்டு வந்து ஒரு ஃபங்க்ஷன் ஒன்று க்ரியேட் பண்ணிக்கலாம். எடிட்னு க்ரியேட் பண்ணிவிட்டு இதுக்கும் அந்த மாதிரி வந்து எடிட் பண்ணோடனே நமக்கு என்னன்னா ஃபஸ்ட்டு இது வந்து ஒரு பேஜுக்கு போகணும். அந்த பேஜில் வந்து HTML இருக்கும். அந்த HTMLல நம்ம வந்து நம்ம எடிட் பண்ணுற ஆல்ரெடி இருக்கிற ரோவோட வேல்யூஸை ஃபஸ்ட்டு ஷோ பண்ணுவோம். நெக்ஸ்ட்டு நமக்கு தேவையான மாடிஃபிகேஷனை அதில் பண்ணிவிட்டு நம்ம வந்து அது அப்டேட்டோ இல்லை சேவ் பண்ணதுக்கப்புறம் அது வந்து நம்மளோட லிஸ்ட்டில் ரிஃப்ளெக்ட் ஆகணும். ஸோ பேசிக்காக வந்து இந்த இடத்துல எடிட்டை கால் பண்ண இது என்ன பண்ணணும்னா ஒரு HTML ரிட்டர்ன் பண்ணோம். நம்ம ஆல்ரெடி நான் அந்த க்ரியேட்டில் வச்சுருக்கிறத காப்பி பண்ணிக்கிறேன். நான் சேம் அதே இன்புட்ஸ் தான் நம்ம வந்து எடிட்டில் யூஸ் பண்ணிக்க போகிறதுனால நான் அதை காப்பி பண்ணி இந்த இடத்துல போட்டுட்டு அதில் மாடிஃபிகேஷன் மட்டும் பண்ணிக்கிறேன். இதில் பார்த்திங்கன்னா வேல்யூஸ் மட்டும் ஒரு ஆட் பண்ணிவிட்டு அதில் இந்த வேல்யூ வந்து நான் ஷோ பண்ணுறேன். வேல்யூ இதில் வந்து நேம், ஸோ இது வந்து இமெயில், இந்த இடத்துல வந்து மொபைல் நம்பர், இந்த இடத்துல ஏஜ், ஸோ ரிட்டர்ன் பண்ணிட்டேன். ஸோ அதுக்கு முன்னாடி வந்து ஸோ நம்ம இப்போ எடிட் பண்ண போகிறோன்னா அந்த வேல்யூ வந்து நமக்கு ஒரு இடத்துல இருக்கணும். ஃபார் எக்ஸாம்பிள் நமக்கு ஃப்ரண்ட் எண்டில் அந்த ஹோமில் வந்து நிறைய வேல்யூஸ் இருக்குது.
இதில் பார்த்தீங்கன்னா பர்டிகுலராக இப்போ வந்து நான் சிவா@gmail இதை வந்து எடிட் பண்ணணும் ஒரு அப்டேட் பண்ண நினைக்கிறேன், இல்லை வந்து டாம் அப்டேட் பண்ண எடிட் பண்ண நினைக்கிறேன்னா அதை கிளிக் பண்ண உடனே எனக்கு பர்டிகுலர் அந்த ரோவோட இன்ஃபர்மேஷன் மட்டும் ஒரு இடத்துல இருக்கணும். அப்படின்னா தான் வந்து நான் வந்து அதை எடுத்து எடிட் பண்ணிவிட்டு மறுபடியும் சேவ் பண்ண முடியும். ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் அது எனக்கு ஐடி தேவை. தென் அந்த ஐடியை பேஸ் பண்ணி அந்த கரஸ்பாண்டிங் டீட்டெயில்ஸ் எனக்கு வேணும். ஸோ தட் அப்போ தான் நான் வந்து அதை அப்டேட் பண்ணி சேவ் பண்ணி காமிக்க முடியும். ஸோ ஃபஸ்ட்டு நம்ம என்ன பண்ணுவோம், இந்த மாதிரி லிஸ்ட்டு நமக்கு வரும். அந்த லிஸ்ட்டு கிளிக் பண்ணும்போதே நான் அதை வந்து ஒரு இடத்துல ஸ்டோர் பண்ணி வச்சுக்க போகிறேன். ஸோ இது வந்து நம்ம மல்டிபிள் வேஸில் வந்து பண்ணலாம். டேட்டா பேஸில் ஸ்டோர் பண்ணலாம், க்ளவுடில் ஸ்டோர் பண்ணலாம். தட் மீன்ஸ் டேட்டா பேஸ் இல்லாமல் ஒரு ஃபைலாக ஒன்று க்ரியேட் பண்ணி ஒரு சர்வர்லேயோ இல்லை எங்கேயோ ஸ்டோர் பண்ணலாம், இல்லை லோக்கல் ஸ்டோரேஜில் ஸ்டோர் பண்ணலாம், இல்லை வந்து மெமரியிலேயே வச்சுட்டு அதை அப்டேட் பண்ணலாம். இப்போதைக்கு நான் பார்த்தோன்னா உங்களுக்கு லோக்கல் ஸ்டோரேஜில் வச்சு எப்படி பண்ணுறது அப்படின்றத காட்ட போகிறேன். ஸோ அப்கமிங் வீடியோஸில் வந்து இதை வந்து மாங்கோடிபியில் எப்படி வச்சு பண்ணுறது, MySQL எப்படி பண்ணுறது, ஒரு க்ளவுடில் மல்டிபிள் வேஸில் எப்படி ஸ்டோர் பண்ணி டேட்டாவை க்ரெட் ஆப்ரேஷன் பண்ணுறது, அது ஒரு ஒரு என்டையர் ப்ராஜெக்டை எப்படி இந்த மாதிரி வந்து நம்ம ஹேண்டில் பண்ணுறதுலாம் வந்து அப்கமிங் ப்ராஜெக்ட்ஸில் வந்து நான் கண்டிப்பாக வீடியோ அப்லோட் பண்ணுவேன். சப்போஸ் உங்களுக்கு அது பர்டிகுலராக ஏதாவது டவுட் இருந்தாலும் நீங்கள் கேட்டிங்கன்னா அதை நான் கண்டிப்பாக எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஸோ அதுக்கு முன்னாடி இப்போ நம்ம வந்து லிஸ்ட் பண்ணும்போது அந்த வேல்யூஸ் வந்து ஒரு இடத்துல ஸ்டோர் பண்ணிக்கிறோம். இங்கே நம்ம இது பண்ணுறோம், இது எடிட் கிளிக் பண்ணும்போது ஸோ இதுக்கு முன்னாடி நம்ம என்ன பண்ணோம்னா இதில் வந்து சிம்பிளாக செட் ஐடி டிலீட் போட்டு வச்சுருந்தோம். ஏன்னா இந்த ஃபங்க்ஷனுக்கு உண்டான வேல்யூ ஆட் பண்ண போகிறோம். ஏன்னா இப்போதைக்கு முடிச்சது வந்து நம்ம லிஸ்ட்டு மட்டும்தான் முடிச்சிருக்கோம். இந்த அப்டேட் டெலிட்டும் கிளிக் பண்ணும்போது இந்த வேல்யூஸ்லாம் எடுத்து நான் ஒரு இடத்துல செட் பண்ணணும். நான் என்ன பண்ண போகிறேன்னா இதை கிளிக் பண்ணோன்னே இந்த ஃபங்க்ஷனுக்கு வந்து ஐடி, நேமு, இமெயிலு, மொபைல் நம்பர் என்ன டீட்டெயிலாம் எனக்கு வேணுமோ நான் அப்டேட் பண்ண நினைக்கிறேனோ அதெல்லாம் வந்து இந்த ஃபங்க்ஷனுக்கு சென்ட் பண்ணிக்கிறேன். சென்ட் பண்ண உடனே இதை எடுத்து நான் லோக்கல் ஸ்டோரேஜில் சேவ் பண்ண போகிறேன். லோக்கல் ஸ்டோரேஜ் டாட் செட் ஐட்டம், இதில் வந்து நான் ஐடி ஆக்சுவலாக நான் இங்கே என்னென்ன நேம் கொடுத்துருக்கணும் அதே ஃபார்மேட்டில் இந்த இடத்துல ஸ்டோர் பண்ண போகிறேன். அதுக்கு வந்து ஃபஸ்ட்டு வந்து ஐடிக்கு வந்து இந்த ஐடி கொடுத்துட்டு இது வந்து நான் மல்டிபிள் டைம்ஸ் காப்பி பண்ணி போட்டுக்கிறேன். நேம்க்கு நெக்ஸ்ட் வந்து இமெயில், நெக்ஸ்ட் மொபைல் நம்பர், நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா ஏஜ். ஸோ ஒன்று எக்ஸ்ட்ரா இருக்குது, ரிமூவ் பண்ணிடுறேன். இது ரிமூவ் பண்ணிட்டா இது வந்து ஒரு டைம் இப்படி கிளிக் பண்ணும்போதும் இந்த வேல்யூஸ் எடுத்து அது ஸ்டோர் பண்ணிடும். ஸோ நம்மளுக்கு எங்கே வேணுமோ அந்த இடத்துல நம்ம வந்து அதை யூஸ் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட்டு டெலீட் பண்ணோன்னா நமக்கு இப்போ பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல ஐடி மட்டும் டெலீட் பண்ணும்போது அனுப்புகிறோம். இந்த ஐடியை வச்சு எக்ஸிஸ்டிங்காக இருக்கிற அரேயில் நம்ம பர்டிகுலராக அந்த ரோவை மட்டும் இப்போ டெலீட் பண்ணணும். ஸோ இந்த யூசஸில் ஃபஸ்ட்டு நான் இண்டெக்ஸை கண்டுபிடிக்கணும், அது எந்த ரோ அப்படின்னு சொல்லிட்டு வந்து இண்டெக்ஸ் போட்டுட்டு இந்த அரேயில் மேப் ஃபங்க்ஷன் யூஸ் பண்ணுறேன். ஃபங்க்ஷன் யூஸ் பண்ணிவிட்டு இதில் வந்து அந்த எலிமெண்ட் எனக்கு கிடைக்குது. இதில் வந்து ரிட்டர்ன் என்ன பண்ணுறேன்னா ஐடியை மட்டும் ரிட்டர்ன் பண்ணுறேன். ரிட்டர்ன் பண்ணிவிட்டு இதில் வந்து இண்டெக்ஸ் எடுத்து அனுப்பிச்சுக்கிறேன். இண்டெக்ஸ் ஆஃப் இந்த ஐடியோட இண்டெக்ஸை எடுத்துட்டு நான் அதை மட்டும் ரிமூவ் பண்ணுறேன் யூசஸ்லேருந்து. அதுக்காக நான் ஸ்ப்ளைஸ் யூஸ் பண்ணிக்கிறேன். ஸோ இதில் ஃபஸ்ட்டு ஆர்குமெண்ட் வந்து அது எந்த இண்டெக்ஸில் இருக்குது, ஸோ எதை ரிமூவ் பண்ணணும் அப்படின்ட்டு எனக்கு ஒரே ஒரு எலிமெண்ட்டை இந்த இண்டெக்ஸில் இருக்க ஒரு எலிமெண்ட்டை ரிமூவ் பண்ணு அப்படின்ற மாதிரி இது சொல்கிறேன். ஸோ இது ரிமூவ் பண்ண உடனே
நான் இது வந்து நேவிகேட் பண்ணுறேன் ஸ்ட்ரீட். இது பார்த்தீங்கன்னா இப்போ ஹோமுக்கு ரீடைரக்ட் பண்ணிக்கிறேன் நான். இப்போ பேஜ் சேவ் பண்ணிவிட்டு ஃப்ரண்ட் எண்ட் போயிட்டு இந்த அப்டேட் கொடுக்குறேன். பட் எனக்கு வரல, ஏன்னா நம்ம இன்னும் இந்த எடிட் பேஜை ஃபுல்லாக கம்ப்ளீட் பண்ணாதனால இந்த இடத்துக்கு நமக்கு வரல. இப்போ பட் நம்ம வந்து லோக்கல் ஸ்டோரேஜ் ஸ்டோர் பண்ணியிருக்கோமான்றதை வந்து நம்ம செக் பண்ணிக்கலாம். அப்ளிகேஷன் போகிறேன். இந்த அப்ளிகேஷனில் லோக்கல் ஸ்டோரேஜ் இதில் எக்ஸ்போர்ட் பண்ணோம்னா என்னோடய லோக்கல் ஸ்டோரேஜோட வெப்சைட் வருது. இதில் பார்த்தீங்கன்னா நம்ம ஸ்டோர் பண்ண எல்லா வேல்யூஸும் கீஸும் இதில் வந்துருச்சு. ஸோ தட் நம்மளுக்கு வந்து ஸ்டோர் பண்ணுறது கரெக்டாக ஒர்க் ஆகுது அப்படின்றத வேலிடேட் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட்டு இந்த ஸ்டோர் பண்ண வேல்யூஸை வந்து நம்ம எடிட் பேஜில் ஷோ பண்ண வைக்கணும். ஸோ தென் ஒன்லி நம்ம என்ன பண்ணலாம், ஷோ பண்ணியிருக்கிற மாடிஃபிகேஷன் இதில் எதாவது பண்ணிவிட்டு மறுபடியும் சேவ் பண்ணலாம். இப்போ வந்து எடிட் பேஜுக்கு போகிறோம். எடிட் பேஜில் வந்து ஃபஸ்ட்டு இனிஷியலாக நம்ம இம்போர்ட் பண்ணிக்கிறோம். எல்லாத்தையும் இம்போர்ட் பண்ணது சேமஸ் இந்த க்ரியேட்டில் பண்ணுற மாதிரி தான் பண்ண போகிறோம். இதில் வந்து ரியாக்ட் பூட் ஸ்டாப் இது பண்ணிக்கிறோம். யூசஸ் எடுத்துக்கிறோம். லிங்க்கு நேவிகேட் இதில் மட்டும் இந்த ஐடி மட்டும் நமக்கு தேவைப்படாது. ஏன்னா ஆல்ரெடி ஐடி கிரியேட்டை அப்டேட் பண்ண தானே போகிறோம், அதனால் இது மட்டும் நமக்கு தேவைப்படாது. இதில் பார்த்தீங்கன்னா இதே மாதிரியே அந்த வேல்யூஸ்லாம் எடுத்து நம்ம செட் பண்ணுவோம். ஸோ அதுக்கு பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு வந்து க்ரியேட் பண்ணுற மாதிரி இங்கேருந்து காப்பி பண்ணி இந்த இடத்துல போட்டுக்கிறேன். நெக்ஸ்ட்டு எனக்கு இந்த ஹிஸ்ட்ரி வேணும், இதையும் காப்பி பண்ணி இந்த இடத்துல வச்சுக்கிறேன். இது கூடவே எனக்கு ஐடியும் வேணும். செட் ஐடி ஐடியும் வச்சுக்கிட்டேன். நெக்ஸ்ட்டு இப்போ நம்ம ஒரு எடிட்டிங் கிளிக் பண்ணும்போது அந்த பர்டிகுலர் ரோவோட ஐடி நமக்கு தெரியும். இது எந்த ரோவோட ஐடி அப்படின்னு சொல்லிட்டு, ஏன்னா யூனிக் ஐடி நம்ம வந்து யூஐடி செட் பண்ணி தான் அனுப்புகிறோம். ஸோ அந்த ஐடி தெரிஞ்சதுனால அந்த ஐடியை வச்சு நம்ம அந்த ரோவை எடுக்கணும். ஸோ அதுக்கு முன்னாடி நம்ம அது எந்த இண்டெக்ஸு அப்படின்றத கண்டுபிடிக்கணும். ஸோ நம்ம என்ன பண்ணுறோன்னா லெட் இண்டெக்ஸ், ஸோ இங்கே போட்ட கூட தான் போடுறேன். ஸோ மறுபடியும் டைப் பண்ணணும்னு சொல்லிட்டு ஜஸ்ட் காப்பி பண்ணி பண்ணிட்டேன். அதே இண்டெக்ஸ் தான். இதை வச்சுட்டு நம்ம அந்த இது எந்த இதோடது அப்படின்றத வச்சு எடுக்க போகிறோம். இந்த ஐடிக்கு மட்டும் இந்த ஐடிங்க வச்சாச்சு. ஸோ இது வந்து இண்டெக்ஸ் என்னன்னு சொல்லிட்டு நம்ம கண்டுபிடிச்சி கொடுத்துரும். நெக்ஸ்ட்டு இந்த இடத்துல நேமுக்கு நான் நேம் வச்சுட்டேன். அதே மாதிரி இமெயில் எல்லாத்துக்கும் அதோட இதை வந்து செட் பண்ணிடுறோம். வேல்யூ வந்து மொபைல் நம்பர், இதுக்கு வந்து ஏஜ், நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இந்த ஐடி வந்து இது வந்து எடிட் பண்ணுறது, இது பண்ணுறது கெட் இந்த இண்டெக்ஸ் கெட் பண்ணுறதுக்காக யூஸ் பண்ணிக்கிறோம். இதுக்கு வந்து ஒரு பேஜ் லோட் ஆனதுக்கப்புறம் ரன் ஆனதுக்கப்புறம் நம்மளுக்கு ஒரு டைம் ரன் ஆகும்போது இந்த வேல்யூஸ்லாம் எடுத்து ஷோ பண்ணுறதுக்காக இந்த யூஸ் எஃபெக்ட்ஸ் யூஸ் பண்ணுறோம். இந்த யூஸ் எஃபெக்ட்ஸ் எப்படின்னா இந்த பேஜ் ரெண்டர் ஆனதுக்கப்புறம் ஒரு டைம் ரன் ஆகும். அந்த ரன் ஆகிற டைமில் நம்ம என்ன பண்ணுறோன்னா இந்த வேல்யூஸ் எல்லாத்தையுமே எடுத்து, அதாவது நேமு, இமெயிலு, மொபைல் நம்பர் இதெல்லாம் எடுத்து அந்த பர்டிகுலர் ஃபீல்ட்ஸில் வந்து செட் பண்ணி விட்றோம். ஸோ அதுக்காக வந்து யூஸ் எஃபெக்ட்ஸ் யூஸ் பண்ணுறேன். இந்த யூஸ் எஃபெக்ட்ஸில் வந்து செட் பண்ணுறேன். செட் நேம்,
இந்த நேமில் வந்து லோக்கல் ஸ்டோரேஜில் இது யூஸ் பண்ணிக்கிறேன். ஏன்னா இது வந்து நம்ம எடிட் பண்ணும்போது இந்த ஸ்டோரேஜ் வந்து நம்ம இந்த இடத்துல ஹோம்லேயே ஸ்டோர் பண்ணி வைக்கிறோம். இதில் எந்த நேமில் ஸ்டோர் பண்ணி வைக்கிறோமோ இதே நேம்லேயே எடிட்டில் எடுத்துட்டு இதில் செட் பண்ணுறோம். ஜஸ்ட் இந்த இடத்துல பேஸ்ட் பண்ணிக்கிறேன் எடுக்கிறதுக்காக. ஸோ என்ன எடுக்க போகிறோம்னா நேம் எடுக்க போகிறோம். அதை காப்பி பண்ணி ஒரு டைம் போட்டுக்கிறேன். நெக்ஸ்ட் வந்து இமெயில் எடுக்க போகிறோம். நெக்ஸ்ட் வந்து மொபைல் நம்பர், தென் ஏஜ். இது எடுத்துட்டு இந்த செட் இதே மாதிரி இப்போ இந்த நேமுக்கு எப்படி செட் பண்ணுறோமோ அதே மாதிரியே வந்து இமெயில், மொபைல் நம்பர், ஏஜ். இது எல்லாத்துக்குமே வந்து நம்ம அங்கே ஸ்டோர் பண்ணோம் இல்லைங்களா, அதை வந்து இந்த இடத்துல ஸ்டோர் பண்ணதை எடுத்து இந்த இடத்துல நம்ம செட் பண்ணிக்கிறோம். ஸோ நேம், இமெயிலு, இந்த ஐடியும் செட் பண்ணிக்கிறோம். ஏஜ் இந்த இடத்துல செட் பண்ணியாச்சு. இந்த ஐடி ஓகேங்களா, ஐடிக்கு வந்து ஐடி இங்கே வந்து ஐடி ஸ்டோர் பண்ணுறோமா, ஐடி ஸ்டோர் பண்ணுறோம். ஸோ வந்து இந்த இடத்துல ஐடியும் எடுத்தோடனே இந்த ஐடி ஸ்டோர் ஆகும். இந்த இண்டெக்ஸ் வந்துடும் நமக்கு. ஸோ இது வந்து ஒன்றா அப்படியே செட் ஆகிட்டு வந்துடும் வேல்யூஸு. இது இந்த இடத்துக்கு வருது. ஓகே, இப்போ என்ன பண்ண போகிறோன்னா, இப்போ நம்ம இந்த வேல்யூஸ்லாம் நமக்கு வந்துருச்சு, எடுத்துட்டோம். எல்லாத்தையும் எடுத்ததுக்கப்புறம் நம்ம பார்த்திங்கன்னா இதை வந்து அப்டேட் பண்ணணும் ஒரு பட்டன் கிளிக்கில். கரெக்டுங்களா? ஸோ இதெல்லாம் காப்பி பண்ணி போட்டதுனால எல்லாத்த சப்மிட் வந்திருக்கு. பட் நமக்கு வந்து அப்டேட் வரணும். அப்டேட் இந்த இடத்துல ஒரு ஹேண்டில் சப்மிட் பட்டன் இல்லை, அதனால் நம்ம வந்து இந்த க்ரியேட்லேருந்து காப்பி பண்ணி இந்த இடத்துல போட்டுக்கிறோம். காப்பி பண்ணி இந்த இடத்துல ஒரு ஹேண்டில் சப்மிட் அந்த ஃபங்க்ஷனை காப்பி பண்ணி இந்த இடத்துல போட்டுக்கிறேன். போட்டுட்டு அதே மாதிரி எனக்கு வந்து என்னன்னா, இந்த இது எம்டியாக இருக்கக்கூடாது, இந்த இன்வாலிட் இன்புட்ஸ் அடிச்சிடணும். ஸோ நெக்ஸ்ட் வந்து இந்த ஐடி எனக்கு வேணாம். ஸோ நான் ஃபஸ்ட்டு வந்து இங்கே இருக்கிறதுல என்னென்னு கண்டுபிடிக்கணும். ஏன்னா எனக்கு வந்து இந்த ஐடி கிடச்சிருச்சு. இந்த ஐடியை வச்சு அது எந்த ரோன்னு எனக்கு தெரியணும். ஸோ நான் என்ன பண்ணுறேன்னா, ஏன்னு வச்சுட்டு இந்த யூசஸில் இந்த இண்டெக்ஸ் வச்சு அது எந்த ரோ அப்படின்றத நான் எடுத்துடுறேன். எடுத்ததுக்கப்புறம் அதை நான் வந்து ஒரு இதுலேயும் செட் பண்ணுறேன். ஏல இருக்க நேம், இப்போ வந்து இமெயில், இது வந்து மொபைல் நம்பர், இது வந்து ஏஜ். இது எல்லாத்தையும் நான் செட் பண்ணிவிட்டு இது வந்து ஃபைனலாக ஹோமுக்கு ரீடைரக்ட் பண்ணி விட்றோம். ஸோ இந்த ஃபைனலாக இந்த பேஜை சேவ் பண்ணிவிட்டு ஃப்ரண்ட் எண்டில் போய்ட்டு நம்ம டெஸ்ட் பண்ணி பார்ப்போம் கரெக்டாக வருதால நமக்கு எதாவது இஷ்யூ அடிக்குதான்னு சொல்லிட்டு. ஸோ ஹோம் பேஜுக்கு வந்தாச்சு. நான் இப்போ வந்து டாம்ன்றது வந்து கிளிக் பண்ணுறேன். எனக்கு இன்னும் இந்த பேஜ் வரல. ஏன்னா ஃபஸ்ட் நம்ம வந்து இந்த app.jsல ஆட் பண்ணியிருக்கோமான்னு பார்ப்போம். இந்த இடத்துல இன்னும் ஆட் பண்ணல. அதை காப்பி பண்ணி போட்டுட்டு
எடிட் ஆட் பண்ணிவிட்டு இந்த காம்போனண்ட்டை காப்பி பண்ணி இந்த இடத்துல போட்டுட்டு சேவ் பண்ணுறேன். இதே எடிட் தான் நம்ம வந்து ஹோம் பேஜில் கொடுத்துருக்கோம். நான் ஒரு டைம் கன்ஃபார்ம் பண்ணிக்கிறேன். எடிட் கொடுத்துருக்கேன். ஸோ இது என்ன பண்ணுறதுன்னா உட்காந்துறேன் வந்துட்டு எடிட்டு இங்கே இருக்குது. ஸோ இன்னும் இதை வந்து நான் எக்ஸ்போர்ட் பண்ணலை, அதனால் இதை காப்பி பண்ணிவிட்டு இந்த இடத்துல போட்டு இந்த எடிட்டை காப்பி பண்ணி பேஸ்ட் பண்ணிடுறேன். பேஸ்ட் பண்ணிவிட்டு சேவ் பண்ணிவிட்டு எக்ஸ்பெக்டட் அசைன்மெண்ட் ஃபங்க்ஷன் கால் இன்ஸ்டெட் ஆஃப் எக்ஸ்பிரஷன். ஓகே, இது எரர் அடிக்குது. இது என்ன பார்த்தீங்கன்னா இங்கே கரெக்டாக செட் பண்ணியிருக்கோம். ஓகே, இங்கே இருக்குது, இமெயில் இருக்குது, மொபைல் நம்பர் இருக்குது, ஹேண்டில் சப்மிட் இருக்குது. என்ன அடிக்குது? லைன் நம்பர் 30. ஹிஸ்ட்ரி இருக்கு. ஓகே, அது கரெக்டாக தான் இருக்கு. ஓகே, இன்புட்ஸ் ஆகுது. இந்த இடத்துல வந்துட்டு ஸோ இந்த இடத்துல வந்து நம்ம நேமு இமெயிலாம் செட் பண்ணிக்கிறோம். செட் பண்ணிவிட்டு இந்த இடத்துல வச்சுக்கிறோம். மறுபடியும் செட் ஆகலை. ஏஜ் ஓகே, ஒரு நிமிஷம் இருக்குங்க. இது ஏதோ எடிட்டில் ஏதோ சின்னதாக மைனராக மிஸ்டேக் இருக்குது. என்னென்னு பார்த்து ஃபிக்ஸ் பண்ணிடலாம். expected on assignment of function call expression. Yes, lint is shown. ஓகே, அது செமிகோலன் பார்த்து கம்மா போட்டேன். சாரி கைஸ். இப்போ பார்த்தீங்கன்னா அந்த இடத்துக்கு வந்துடுச்சு. ஸோ நான் இந்த இடத்துல டெஸ்ட்னு கொடுக்குறேன். எடிட் பண்ண முடியல. ஆக்சுவலாக என்ன இஷ்யூன்னு பார்த்தீங்கன்னா பார்த்துட்டே வந்துகிட்டே இருக்கோம். ஸோ ஓகே, இந்த இடத்துல நம்ம இனிஷியலாக வேல்யூ செட் பண்ணுறது எம்டி செட் பண்ணணும். ஓகே, ஸோ சேவ் பண்ணிவிட்டு இந்த இடத்துல பார்த்தோன்னா லோட் ஆகிடுச்சு. இப்போ வந்து நான் 890 கொடுத்துட்டு அப்டேட் பண்ணேன். இந்த இடத்துல எனக்கு அப்டேட் போகுது. ஸோ இந்த இடத்துல வந்து டெஸ்ட் அப்படியே கொடுத்தா இந்த இடத்துல அப்டேட் ஆகுது. ஸோ இப்போ எனக்கு அப்டேட் கரெக்டாக ஒர்க் ஆகுது. ஸோ இப்போ நம்ம பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு லிஸ்ட்டு கரெக்டாக ஒர்க் ஆகுது, தென் அப்டேட்டும் கரெக்டாக ஒர்க் ஆகுது. நெக்ஸ்ட் வந்து நமக்கு டெலீட் கரெக்டாக ஒர்க் ஆகுதான்றதை பார்த்துடலாம். ஸோ டெலீட்டுக்கு
ஹோமில் இந்த ஐடியை பாஸ் பண்ணுறோம் டெலீட்டுக்கு. இந்த டெலீட்டு ஸோ இதில் இருக்கிற யூசர்ஸில் இந்த ஐடியை வச்சு இந்த பர்டிகுலர் ரோ மட்டும் நம்ம டெலீட் பண்ணுறோம். ஸோ அதையும் நம்ம டெஸ்ட் பண்ணி பார்த்துடலாம். ஸோ நான் இன்ஸ்பெக்ட் டூலை க்ளோஸ் பண்ணிவிட்டு இந்த டெஸ்ட்டை டெலீட் பண்ணால் எனக்கு கரெக்டாக டெலீட் ஆகுது. ஸோ இப்போ நான் க்ரியேட் பண்ணுறேன். க்ரியேட் பண்ணும்போது டெஸ்ட்டு ஃபைன்னு சும்மா ஒரு ரெக்கார்டு ஒன்று க்ரியேட் பண்ணுறேன். டெஸ்ட் 5 at gmail.com. மொபைல் நம்பர் வந்து 987 கொடுத்துட்டு ஏஜ் 13 கொடுத்துட்டு சப்மிட் கொடுத்தா புதுசாக நம்ம க்ரியேட் பண்ண ரெக்கார்டும் இந்த இடத்துல வந்துடுச்சு, லிஸ்ட் ஆகிடுச்சு. அப்டேட்டுக்கு டெஸ்ட் 5க்கு பதில் 6ன்னு கொடுத்துட்டு அப்டேட் பண்ணால் அப்டேட்டும் அதாவது எடிட்டும் கரெக்டாக ஒர்க் ஆகுது. ஸோ நெக்ஸ்ட்டு டெலீட்டும் கரெக்டாக உட்காது. ஸோ பார்த்திங்கன்னா இதுதான் வந்து பேசிக்காக நம்ம வந்து ரியாக்டில் ஃப்ரண்ட் எண்டு மட்டும் யூஸ் பண்ணி ஒரு லிஸ்ட்டு, அதாவது பேசிக் ரெட் ஆப்ரேஷன் லிஸ்ட் பண்ணுறது, அதை ரீட் பண்ணுறது, அப்டேட் பண்ணுறது, டெலீட் பண்ணுறது, இது எப்படின்றத பார்த்தோம். இதுவே வந்து நம்ம பேக் எண்ட்லேயும் இந்த ஒர்க்கை வந்து டேட்டாபேஸ் யூஸ் பண்ணியும் பண்ணலாம், ஏபிஐ யூஸ் பண்ணி. ஸோ Node.js, Python, PHP வாட் எவர் இட் இஸ் பேக் எண்ட் லாங்குவேஜ் யூஸ் பண்ணி நம்ம அந்த க்ரெட் ஆப்ரேஷன்ஸ் பண்ணலாம். ஸோ அப்கமிங் வீடியோஸில் வந்து அது எப்படி பண்ணுறது அப்படின்றது வந்து நெக்ஸ்ட் வீடியோஸில் நான் உங்களுக்கு வந்து ஃபர்தராக கம்ப்ளீட்டாக எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். உங்களுக்கு எந்த மாதிரி வீடியோ வேணுன்றதை வந்து கமெண்டில் வந்து சொல்லுங்கள். ஸோ தட் எனக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும், உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக கண்டென்ட் க்ரியேட் பண்ணுறதுக்கு. ஸோ இந்த வீடியோ வந்து உங்களுக்கு ஏதாவது ஒரு வகையில் உங்களுக்கு இன்ஃபர்மேட்டிவாக இருந்துச்சு நீங்கள் நினச்சிங்கன்னா இந்த வீடியோவுக்கு லைக் பண்ணிவிட்டு இந்த சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணி எனக்கு சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ கைஸ். தேங்க்ஸ் ஆல். நான் இனிமேல் கண்டிப்பாக வந்து தொடர்ந்து வீடியோ போட ட்ரை பண்ணுறேன், கண்டிப்பாக போடுவேன். தட்ஸ் இட். தேங்க்ஸ் கைஸ்.